ஆண்டவரே நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். வல்லவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மாறாதவரே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கிருபையுள்ளவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இரக்கமுள்ள தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மகிமை நிறைந்தவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அற்புதமானவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நீ நல்ல தேவனப்பா. உம்முடைய கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க நேசம் பெரியதப்பா. அந்த கிருபை எண்ணி நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே நீர் எவ்வளவு பெரியவரப்பா, நீர் எவ்வளவு தயவு பெருத்தவரப்பா. உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துவீராகப்பா. இன்றைக்கு நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் சமூகத்தில் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆராதனை முழுவதும் எங்கள் ஆண்டவர் பொறுப்படுத்தி நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் பிரசன்னத்தை பார்க்க, உங்கள் மகிமையை பார்க்க, உங்கள் வல்லமையை பார்க்க, உங்கள் ஆச்சரியமான கிரியைகளை நாங்கள் அனுபவிக்க ஆண்டவரே நீர் கிருபையை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்தினால் இந்த இடத்தை மூடுவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும்ப்பா. நாங்கள் பாடுகிற பாடல்கள், துதி வேலைகள், ஆண்டவரே தியானிக்கிற வேத பகுதிகள், ஆண்டவரே ஏறெடுக்கிற ஜபங்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதித்து எங்களுக்கு தருவீராக. உம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருடைய வாழ்க்கையில விடுதலையை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் விடுதலையை காண உங்க நாமத்தை உயர்த்த ஆண்டவரின் கிருபையை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறப்பா. இந்த இடத்துல நாங்கள் புறப்பட்டு போகும்பொழுது விடுதலையோடு ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்தி கடந்து செல்ல உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். வருகிற எல்லா ஜனங்களையும் தடையெல்லாம் நீக்கி கொண்டு வரும். உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். உமக்கு எல்லா மகிமை செலுத்துகிறோம். நீர் பொறுப்பு நடத்தும். எல்லாவற்றிலும் உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உம்மை போற்றி பாடுவோம் என்கிற நினைச்ச பாடலை நாம் எல்லாரும் இணைந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உம்மை போற்றி பாடுவோம். பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவோ எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவோ எங்கள் உயர்ந்த கண்மலையே. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்ததும் நீர் அல்லவோ. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்தவர் நீர் அல்லவோ. கண்மலை தேனும் வடியும் என்னையும் தருவது நீர் அல்லவோ. கண்மலை தேனும் வடியும் என்னையும் தருவது நீர் அல்லவோ. உம்மை போற்றி பாடுவோ எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவோ எங்கள் உயர்ந்த கண்மலையே. பெரும் வெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், பெரும் வெள்ளம் மதிலை மோதி
பெரும் காற்றும் அடிக்கையில் எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலையின் நிழலே எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலையின் நிழலே உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அழிந்துவிடும். எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே. எல்லா விசுவாச பிள்ளைகளும் இணைந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் மாலே. எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் மாலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் எல்லா விசுவாச பிள்ளைகளும் நல்ல பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். நல்ல கைதட்டி எம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்து வைத்ததும் நீர் அல்லவோ. எம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் எல்லாம் சேர்ந்து வைத்து வைத்ததும் நீர் அல்லவோ. கண்மலை தேனும் வடியும் எண்ணெயும் தருவது நீர் அல்லவோ. கண்மலை தேனும் வடியும் எண்ணெயும் தருவது நீர் அல்லவோ. உம்மை போற்றி பாடுவோம் உயர்ந்த, எல்லாரும் வாயை திறந்து உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. போற்றி பாடுவோம் உயர்ந்த கண்மலையே, போற்றி பாடுவோம் உயர்ந்த கண்மலையே. செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். எங்கள் பராக்கிரமே செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் மாலே. எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் மாலே. ஆண்டவர் படைத்த வெற்றியே நாளிது, இன்று ஆக மகிழ்வோம் அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், எல்லாம் சேர்ந்து சத்தமா பாடுவோம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியே நாளிது, இன்று ஆக மகிழ்வோம் அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று
மகிழ்வோம் அர்ப்பணிப்போம் அல்லேலூயா பாடுவோம் அல்லேலூயா தோல்வி இல்லை அல்லேலூயா வெற்றி உண்டு அல்லேலூயா தோல்வி இல்லை அல்லேலூயா வெற்றி உண்டு ஆண்டவர் படைத்த வெற்றியே நாளிலே இன்று ஆக மகிழ்வோம் அர்ப்பணிப்போம் அல்லேலூயா பாடுவோம் இன்று ஆக மகிழ்வோம் அர்ப்பணிப்போம் அல்லேலூயா பாடுவோம் அல்லேலூயா நல்ல சத்தம் அல்லேலூயா ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக ஸ்தோத்திரம் எல்லாரும் சேர்ந்து பாடணும் எல்லாருக்கும் தெரிந்த பாடல் பழைய பாடல் அதனால் எல்லாரும் கைத்தட்டணும் எல்லாம் பாடணும் அதனால் உங்கள் பேக் வச்சுருந்தீங்கன்னா பேக்கை கீழே வைங்க பைபிள் வச்சுருந்தீங்கன்னா சைடில் நினச்சுன்னா நீங்கள் உட்காந்துருக்கல நினச்சினா சேரில் சைடில் வச்சுக்கோங்க நல்லா கைதட்டி பாடுங்க எல்லாரும் பாடணும் நீங்கள் பாடினா தான் உங்களுக்கு விடுதலை ஆமென் நம்ம எல்லாரும் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஆமென் அல்லேலூயா நல்ல சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா கர்த்தருக்கு நம்முடைய தேவனை உயர்த்தும்படி நாம் வந்திருக்கிறோம் எனவே அவரை நாம் உண்மையாய் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி நான் ஓடுகிறேன் என்கிற பாடலை நாம் எல்லாரும் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் இயேசுவுக்காய் ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன் அல்லேலூயா 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 ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் இயேசுவுக்காய் ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன் லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன் லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன் இயேசு ராஜாவே இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன் இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன் அல்லேலூயா 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 சொல்லுவா சத்தமா அல்லேலூயா
எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த அந்த பாதையில நான் ஓடுகிறேன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த அந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த அந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 இயேசுவே அல்லேலூயா அல்லேலூயா. ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் இயேசுவுக்காக நான் ஓடுகிறேன். சொல்லுங்க சத்தமா, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இயேசுவுக்காக, வேற எதற்காகவும் அல்ல. இயேசுவுக்காக ஓடுகிறேன். மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் இயேசுதானே. அவர் பொன்முகம் நான் பார்க்கணும். அதுதான் நம்முடைய ஆசை. ஒரு பெரிய நச்சன ஸ்தோத்திரம். மனுஷனா மாறணுங்கிறது அல்ல. ஒரு பெரிய வீட்டை கட்டணுங்கிற ஆசை இல்லை. ஒரு பெரிய நச்சன சொத்தை சேர்க்கணும் அல்ல. நம்முடைய மணவாள இயேசுவை சந்திக்க நம்ம ஆசை. அதுதான் என் வாழ்க்கையில் எல்லா ஓட்டத்தினுடைய நோக்கம். என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் இயேசுதானே. அவர் பொன்முகம்தான் நான் பார்க்க. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இயேசுதானே. அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் இயேசுதானே. அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. மறுபடியும் ஆசையெல்லாம் இயேசுதானே. சத்தமா இயேசுவே உன் பொன்முகத்தை நாங்க பார்க்கணும்பா. இயேசுதானே பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் இயேசுவுக்காக நான் ஓடுகிறேன். நல்ல கைதட்டி ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் இயேசுவுக்காக ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் இயேசுவுக்காக ஓடுகிறேன். சொல்லவா சொல்லவா ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் இயேசுவுக்காக ஓடுகிறேன். ஓடிடுவேன் நான் ஓடிடுவேன் இயேசுவுக்காக நான் ஓடிடுவேன். ஓடிடுவேன் நான் ஓடிடுவேன் இயேசுவுக்காக நான் ஓடிடுவேன். நல்ல கைகளை தட்டு. ரிமா மனன சந்தன ரதன ரபபா ரிகந்தன லரதன ரபபா ரியந்தன லரதன ரபபா.
நல்ல வாய்களை திறந்த விடுதலையோடு விடுதலையோடு எத்தனை இடர்கள் வந்தாலும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பேன் ஆண்டவரே. உங்க பொன்முகத்தை நாங்க பார்க்கணும் ஆண்டவரே. ரீமா சிகாதானரா யந்தனரா பனரதனரி யந்தனரா பாபா. நன்றி ஆவியானவரே. ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். கைகளை உயர்த்தி சத்தமா ஓடுகிறேன் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் ஓடுகிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் பொன்முகந்தான் நாம் பார்க்கணுமே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் பொன்முகந்தான் நாம் பார்க்கணுமே. மறுபடியும் என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் பொன்முகந்தான் நாம் பார்க்கணுமே. ஒரு வாழ்வே அது உமக்காக. ஒரு வாழ்வே அது உமக்காக. உணர்வெல்லாம் உமக்காக உள்ளமெல்லாம் உமக்காக. உணர்வெல்லாம் உமக்காக உள்ளமெல்லாம் உமக்காக. இயேசு ராஜா ஓ இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியந்தாரும். ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். ஒரு வாழ்வே கை உயர்த்தி ஒரு வாழ்வே அது உமக்காக. இயேசுவே ஒரு வாழ்வே அது உமக்காக. உணர்வெல்லாம் உமக்காக உள்ளமெல்லாம் உமக்காக. உணர்வெல்லாம் உமக்காக உள்ளமெல்லாம் உமக்காக. இயேசு ராஜா ஓ இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியந்தாரும். ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். எல்லாம் எழுப்பி நின்று ஆஹா அல்லேலூயா எல்லாரும் சத்தமா அல்லேலூயா ஆமென். மறுபடியும் அல்லேலூயா அல்லேலூயா.
ரமா சப்திகாலாரபா அல்லேலூயா நாளைய தினம் குறித்து கலங்காதே மகனே, நாளைய தினம் குறித்து கலங்காதே மகளே, இதுவரை நடத்தினவர் இனியும் நடத்திடுவார். சொல்லுங்க, ஆண்டவரே இதுவரை நடத்தினவர் இனியும் நடத்திடுவார். மறுபடியும் இதுவரை நடத்தினவர் இனியும் நடத்திடுவார். இதுவரை நடத்தின ஆண்டவரப்பா, எங்களை தொடர்ந்து நடத்த நீர் வல்லவர் ஆண்டவரே. நீ தொடர்ந்து நடத்த வல்லவர் ஆண்டவரே. எல்லாம் நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கட்டும், மனிதனை அல்ல தேவனை நோக்கி பார்க்கட்டும். அவரை நோக்கி பார்த்த முகம் ஒரு நாள் வெட்கப்படுவதில்லை, அது பிரகாசம் அடையும். ஆண்டவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிற தேவன். அவருடைய ஆமை ஸ்தோத்திர நாமம் இந்த கால நேரத்தில் மகிமைப்படத்தக்கதா. எல்லாரும் வாய்களை திறந்து இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே. உங்க சத்தம் உயரட்டும். அமைந்த சித்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், என் துதியை சொல்லி வருவார்கள். அதற்கு தான் தேவன் நம்மை ஏற்படுத்தினார், அதற்கு தான் தேவன் நம்மை ஏற்படுத்தினார். அந்த உன்னதமான தேவத்திற்கு நாம் மகிமை செலுத்து. அல்லேலூயா. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்ல ஆவியில விடுதலையோடு விடுதலையோடு ஆவியோடு உண்மையோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த காலை நேரம் தேவனை சந்திக்கிற நேரம், தேவனை தரிசிக்கிற நேரம், தேவனுடைய சத்தத்தை கேட்கிற நேரம், தேவனோடு உறவாடுகிற நேரம், கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிற வேலை, கட்டுகள் உடைக்கப்படுகிற வேலை, நுகங்கள் முறிக்கப்படுகிற நேரம், சாபங்கள் மாறுகிற நேரம், வியாதிகள் அற்று போகிற நேரம், அற்புதங்கள் நடக்கிற நேரம், தேவன் நம்ம இடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிற தேவன். அல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து கரங்களை தட்டி நல்ல உற்சாகத்தோடு வாய்களை நிறைந்து நல்ல சத்தத்தோடு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உற்சாகமாக மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரிப்போடு அலங்கம் இடிங்கத்தக்கதாக, சத்துருவுக்கு சாபமணி அடிக்கத்தக்கதாக கர்த்தருடைய மகிமை ரகதன 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 ரக. உமக்கு நாங்க மகிமை செலுத்துகிறோம், உமக்கு நாங்க மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. உமக்கு மகிமை ஆண்டவரே. உன்னத பலத்தினால் மூடிடும் ஆத்தும தரிசன தந்திடும். உன்னத பலத்தினால் மூடிடும் ஆத்தும தரிசன தந்திடும். உம்மை ஆராதிக்க கூடிடும் ஆவியானவரே. எல்லா நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. உம்மை ஆராதிக்க கூடிடும் ஆவியானவரே. எல்லா நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. உம்மை ஆராதிக்க விடுதலை தாருமே, எம்மை நிரப்பிட எப்போது வாருமே. உம்மை ஆராதிக்க விடுதலை தாருமே, எம்மை
நிரப்பிட இப்போது வாருவேன். உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. எல்லா நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. எல்லா நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. பரிசுத்த அக்கினி எரியட்டுமே, மகிமையின் மேகமூடட்டுமே. பரிசுத்த அக்கினி எரியட்டுமே, மகிமையின் மேகமூடட்டுமே. உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. எல்லா நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. எல்லா நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. எல்லா நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. வியாதிகள் இப்போது சுகமாகட்டும், பிசாசின் கட்டுகள் தொலைந்தோடட்டும். வியாதிகள் இப்போது சுகமாகட்டும், பிசாசின் கட்டுகள் தொலைந்தோடட்டும். எல்லா வியாதிகள் பிசாசின் கட்டுகள் தொலைந்தோடு. இயேசுவின் நாமத்தில் பிசாசின் கட்டுகள் தொலைந்தோடட்டும். உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. எல்லா நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. எல்லா நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. உம்மை ஆராதிக்க விடுதலை தாருமே, நம்மை நிரப்பிட இப்போது. உம்மை ஆராதிக்க விடுதலை தாருமே, நம்மை நிரப்பிட இப்போ. தேவ மகிமை, தேவ மகிமை, கட்டுகளை அவிழ்க்கிற தேவ மகிமை, நுகங்களை முறிக்கிற தேவ மகிமை, அற்புதம் செய்கிற இயேசுவின் மகிமை, எல்லா அந்தகார வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிற தேவ மகிமை, தேவ பிள்ளைகளை தம்முடைய மகிமையால நிரப்புகிற ஆவிக்குள்ளாக்குகிற தேவ மகிமை. உமக்கு மகிமை ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். சொல்லுங்க இயேசுவே. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். சொல்லுவமே. வாழ்ந்தாலும் இயேசுவோடுதான், மரித்தாலும் இயேசுவோடுதான். ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை
நிரப்புமையா வாழ்ந்தாலும் உம்மோடுதான். சத்தமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே வாழ்ந்தாலும் இயேசுவோடுதான், மரித்தாலும் இயேசுவோடுதான். உம்மை போல என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையை தந்தேனையா. உம்மை போல என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையை தந்தேனையா. வாழ்ந்தாலும் மரித்தாலும் ஓடுதான். இயேசுவே வாழ்ந்தாலும் இயேசுவோடுதான், மரித்தாலும் ஓடுதான். கை உயர்த்து வாழ்ந்தாலும் இயேசுவோடுதான், மரித்தாலும் இயேசுவோடுதான். சபை மட்டும் எல்லாம் சொல்லுங்க, மியூசிக் இல்லாம. வாழ்ந்தாலும் சொல்லுங்க சத்தமா சத்தமா எல்லாரும், சின்ன பிள்ளைகள், பெரியவங்க, வாலிபர்கள் எல்லாரும் சேர்ந்து இன்னும் சத்தமா. வாழ்ந்தாலும் மரித்தாலும் இயேசுவோடுதான். ஆஹா அல்லேலூயா, அல்லேலூயா, எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் ஒருவர் கூட அமைதியா இருக்க கூடாது. இன்னும் விடுதலையோடு இன்னும் சத்தத்தை உயர்த்தி நீங்க ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது, நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவ மகிமை, தேவனுடைய வல்லமை லூயா. அல்லேலூயா, ஆமென். எனக்காக யாவை செய்பவர் செய்து சொல்லுவோம், நமக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் பாதத்தில் இயேசுவே இறக்கி வைத்து, என் பாரம் வேதனை கண்ணீர் எல்லாம் பாதத்தில் இறக்கி வைத்து, கைகளை உயர்த்தி ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள், வேற எதையும் இல்லப்பா, எதையும் இல்லை, உம்மைத்தான். ஏசையா உம்மைத்தானே, ஏக்கத்தோடு சொல்லுங்கப்பா. உம்மைய முன்னால வச்சிருக்கிறேன் ஆண்டவரே, முன்னால வச்சிருக்கிறேன் உள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே
உள்ளே உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. கைகளை கூப்பி ஏசப்பா, உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் ஆஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஆண்டவரே, உம்மோடு இருக்கணும் ஆண்டவரே, உங்க பிரசன்னத்திலே இருக்கணும் ஆண்டவரே. எத்தனை பேர் அதுக்கு ஆமதிக்கிறீங்க? உங்க கரங்களை கூப்பி உங்க கரங்களை கூப்பி ஆண்டவரே உம்மோடு இருக்கணும், உம் சித்தனா செய்யணும் ஆண்டவரே. நீ விரும்புகிற வழியில என்ன நடத்துங்க ஆண்டவரே, விரும்புகிற வழியில என்ன நடத்துங்க ஆண்டவரே, நீ விரும்புகிற வழியில நடத்துங்கப்பா. இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறப்பா, 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 அர்ப்பணிக்கிறப்பா ஆண்டவரே. நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உங்க சமூகத்தில் எங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு மகிமை ஆண்டவரே, மகிமை ஆண்டவரே, உமக்கு மகிமை ஆண்டவரே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எவ்வளவு நல்லவரப்பா, எவ்வளவு நல்லவரப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு மகிமை ஆண்டவரே, உமக்கு நன்றி. அப்படியே கரங்களை கூப்பி கண்களை மூடி அந்த தேவ பிரசன்னத்திற்கு நம்மை முழுவதும் ஒப்பு கொடுத்து அவர் நம்மோடு கூட இடைபடுவதற்கு நம்மை ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்துவோம். ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு நான் வெறுமையாக போயிடக்கூடாதப்பா. உங்க தொடுதலை நான் பார்க்கணும் ஆண்டவரே, உங்க சத்தத்தை நான் கேட்கணும்னு சொல்லி ஆண்டவரோடு கூட ஒரு இணைப்பை கர்த்தர் நமக்கு இந்த காலை நேரத்தில் ஏற்படுத்துவாராக. ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும். இயேசு கிறிஸ்துவில் இருக்கிற அந்த அன்பு அமைப்பு நமக்கு ஒவ்வொரு நாளும் நிறைந்திருக்க வேண்டும். ஆண்டவரை பார்த்து அப்பா ஒப்பு கொடுக்கிறப்பா, ஒப்பு கொடுக்கிறப்பா, ஒப்பு கொடுக்கிறப்பா, சபையை ஒப்பு கொடுக்கிறப்பா, சபையை ஒப்பு கொடுக்கிறப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆமென். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். ஏனே வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். என் ஆத்மாவு சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். ஏனே வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும் என் இதயம்
வாசம் செய்யும் என்னை ஏற்றுக்கொள்ளும், ஏந்தி கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். உமக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எங்களை நடத்தும். இந்த ஆராதனை மகிமைப்பட்டபடியாய் ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனங்களை நீர் விடுவித்திருக்கிற அதற்காய் நன்றி. தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படும். உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ளாய் வெளிப்படட்டும். ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய பிரசன்னம் நிறைவாக இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கடந்த வாரங்களில் நாம் சொன்னதைப் போல இன்றைக்கு நமக்கு மிஷன் சண்டே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனவே நம்முடைய மிஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அவருடைய அறிக்கையை இப்பொழுது என்ன சொன்னால் நம்முடைய மத்தியில் அருமையான சரண் கிதியோன் அவர்கள் சில தகவலை நமக்கு சொல்லுவார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு பரிசுத்தம் உண்டாவதாக. இப்போ மிஷன் டிபார்ட்மெண்டல் செயல்பாடுகளை குறித்த அறிக்கைகள் உங்களிடத்தில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போ முதலாக செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி முதல் 7 மணி வரை மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறதுக்காக 2 பேராக கூடி ஜெபித்து கொண்டிருந்தோம். பின்பு 4 பேர் 6 பேராக ஜெபித்தோம். அதன் பிறகு நம்ம பாஸ்டர் ஐயா ஒரு மிஷன் டிபார்ட்மெண்ட்டை ஏற்படுத்தி மிஷினரி தலைவர்களை உண்டாக்கி லீடர்ஸுகள் உண்டாக்கி அதன் மூலம் ஜெபிக்கலான்னு சொல்லி 7 பேர்களை நம்ம சபையிலிருந்து தேர்ந்தெடுத்து கொடுத்தார்கள். 7 பேர் சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது 25 பேராக சேர்ந்து ஒவ்வொரு வார செவ்வாய்க்கிழமையும் காலை 6 மணி முதல் 7 மணி வரை மிஷினரிகளுக்காக, ஸ்தாபனங்களுக்காக, லீடர்ஸுகளுக்காக, மிஷினரி பணி ஸ்தலங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்க தேவன் மகிமையாக கிருபை செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த இயக்கம் செயல்படும்போது முதல் வாரத்தில் வெறும் 100 ரூபாய் காணிக்கை மூலம் ஆரம்பிக்கப்பட்டு இன்று 3 மிஷினரிகளை தாங்கக்கூடிய கிருபையை தேவன் நம் சபைக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு மிஷினரியை தாங்க 5000 ரூபாய் வீதம் மாதம் 15,000 ரூபாய் நம் சபையின் மூலமாக தாங்க தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமில்லை, மிஷினரி பொறுப்பாளர்கள் நம்மக்கிட்ட உற்சாகமாக காணிக்க வாங்குறாங்களே, கரெக்டாக டேபிள் போட்டு நிற்கிறாங்களே, ரெசிப்ட் எல்லாம் கொடுக்குறாங்களே அப்படின்னு நீங்கள் இவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. இந்த எல்லோ கார்டு நீங்கள் எல்லோரும் வாங்கியிருக்கிறீங்க. இன்னும் வாங்காதவங்களும் வாங்கிக்கோங்க. இதில் உங்கள் பேர், நீங்கள் மாதம் கட்டுற தொகை இதில் எழுதி கொடுத்துருக்குறீங்க. அதில் கவுண்டர் ஃபைல் ஒரு பகுதியாக கிழித்து நாங்கள் வச்சுருக்கிறோம். அட்டை உங்கள் கையில் இருக்குது. இந்த கார்டை வச்சு ஒவ்வொரு வார வியாழக்கிழமை தோறும் லீடர்ஸுகள் நாங்கள் தனியாக 7 பேர்கள் சேர்ந்து காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் பேர்களை சொல்லி உங்கள் குடும்பங்களுக்காக, உங்கள் வேலை ஸ்தலங்களுக்காக, சொந்த பிஸ்னஸ் செய்கிறவங்க சொந்த பிஸ்னஸுகளுக்காக, உங்கள் பிள்ளைகள் படிப்புக்காக, பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக, வீடு இல்லாதவங்களுக்கு வீடை ஏற்படுத்தி தேவன் கொடுக்க, வண்டி வாகனம் இல்லாதவர்களுக்கு வண்டி வாகனத்தை கொடுக்க உங்களுக்காக நாங்கள் மிஷினரி லீடர்ஸ்கள் 7 பேரும் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அதற்காக ஸ்தோத்திரம். அது மாத்திரமில்லை, ஒரு மிஷினரியை தாங்க மாதம் 5000 ரூபாய் தேவைப்படுகிறது. தேவன் உங்கள் இருதயத்தில் பேசினால் ஒரு மிஷினரி கொடுப்பது என்ன, 2 மிஷினரிங்களோட தாங்க தேவன் கிருபை செய்வார். அல்லேலூயா. அதுபோக இந்த மிஷினரி இயக்கத்தின் தரிசனம் ஒன்று இருக்கிறது. அது இந்த கார்டு உங்ககிட்ட அந்த தரிசன கார்டுகள் கொடுத்துருக்கிறோம். அதை வைத்து நீங்களும் ஜெபித்து கொண்டிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். அதில் என்ன தெரியுமா, இந்த வருட இறுதிக்குள் நம்ம சபையின் மூலமாக 7 மிஷினரிகளை தாங்க வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறோம். 2 மிஷினரிகளை நம்ம சபையில் இருந்து அனுப்ப வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, வருடம் ஒரு சபை கட்ட வட மாநிலங்களுக்கு 1 லட்சமாவது சபை கட்ட நம்ம சபையின் மூலமாக அனுப்ப வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நம்ம சபையிலிருந்து மிஷினரி கன்வென்ஷன் கூட்டம் நம்ம சபையில் நடத்த வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறோம். மிஷினரி பயணம் செல்ல வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறோம்.
அது அதற்காக நீங்கள் இவ்வளவாய் தாங்கி வந்ததுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த தரிசன கார்டுகள் மாதம் கொடுக்குற தொகை கொடுக்குற கார்டுகள் வாங்காதவர்கள் இதை வாங்கி பயன்பெறுமாறு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இது நம்முடைய திருப்பூர் மண்டலத்தின் சார்பாக நடைபெறுகிற மிஷின் முகாம். எனவே அதில் பங்கு பெறுங்கள். இன்றைக்கு பாஸ்டர் அவர்கள் அங்கே கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்காக அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். ஆண்டருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த நேரத்தில் தான் நம்முடைய சபையிலையும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு மிஷினரி தரிசனத்தை குறித்த ஒரு பாரத்தை நம்ம எல்லா விசுவாசிகள் கொடுக்க வேண்டும் என்று மிஷின் சண்டே என்று சொல்லி நாம் இன்றைக்கு வைக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நீங்கள் கொடுத்து வருகிற எல்லா ஒத்துழைப்புக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய சபையில் 15 டிபார்ட்மெண்ட்டுகள் இருக்கிறது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஆண்டுடைய கிருபையினாலே நேர்த்தியாக ஆண்டுடைய நாம மகிமைக்காக செயல்பட கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவர்கள் அவர்களுக்கு எத்தனையோ வேலை பழு இருந்தாலும் இந்த காரியத்தில் என்ன சொன்ன ஸ்தோத்திரம் முழு மூச்சாக ஆண்டவருக்காக செய்கிறோம் என்கிற எண்ணத்துக்காக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவர்கள் செயல்பாடுகளை நினைத்து கர்த்தருக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறோம். நிச்சயமாகவே அதனுடைய பிரதிபலனை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தருவாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நம் மத்தியில் வந்திருக்கிற அருமையான பாஸ்டர் தாமரை செல்வன் அவர்களை கௌரவிக்கும்படியாக நம்முடைய மிஷன் டிபார்ட்மெண்ட் சார்பாக அவர்களை கௌரவிக்கும்படியாக விரும்புகிறார்கள். எனவே ஸ்தோத்திரம். மிஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவர்கள் நீங்கள் முன்பாய் வரும்படி அன்போடு கூட கேட்குறேன். ஸ்தோத்திரம். மிஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க லீடர்ஸ் எல்லாம் வாங்க முன்னால். ஸ்டீபன் அவங்க என்னச்சுன்னா பாஸ்டருக்கு ஒரு மொமெண்டம் கொடுப்பாங்க. அதில் தேவனுடைய நாம மகிமைப்படட்டும். இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போகிறோம். அமை ஸ்தோத்திரம். நம்முடைய மத்தியில் அருமையான பாஸ்டர் தாமரை செல்வன் அவர்கள் சிவகங்கை நம்முடைய செக்ஷனுடைய புதுக்கோட்டையினுடைய என்னச்சுன்னா சிவகங்கையில் இருந்தீங்க முன்னால் சிவகங்கையில் இருக்கிறீங்க. ஆனால் அந்த புதுக்கோட்டையுடைய மண்டலத்தினுடைய தலைமை போதகராகவும் நம்முடைய மிஷினில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் 2 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று வடக்கு, இன்னொன்று தெற்கு என்று சொல்லி அந்த வடமேற்குக்கு என்னச்சுன்னா அருமையான பாஸ்டர் அவர்கள் நமக்கு என்னச்சுன்னா தலைவராக மிஷின் டைரக்டராக இருக்கிறாங்க. நாம் அந்த வடமேற்கு பகுதியில் தான் நம்முடைய என்னச்சுன்னா மண்டலமும் அதில் என்னச்சுன்னா வருகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. அவருடைய அந்த பொறுப்படுத்த பின்பாக அவர்கள் நல்ல தரிசனத்தோடு அந்த காரியத்தை செய்து ஆண்டுடைய நாம மகிமைக்காக அந்த டிபார்ட்மெண்ட்டை நல்ல வளர்ச்சி அடைய பண்ணியிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. அவங்க சில தகவல் உங்களுக்கு சொல்லுவாங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்றைக்கு அவர்கள் நம்முடைய சபையில் வந்தது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஒரு நல்ல தரிசனம் உள்ள தேவ மனுஷன். தேசத்தை குறித்த பாரம், ஜனங்களை குறித்த என்னச்சுன்னா அக்கறை, அது மட்டுமல்ல இன மக்களை குறித்து இன்னும் சந்திக்கப்படாத இன மக்களை குறித்த ஒரு கரிசனையும் பாரத்தோடு செயல்படுகிற ஒரு தேவனுடைய தாசர். அவங்க செய்தியில் சொல்லுவாங்களான்னு தெரியல. ஆனால் ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் சொல்கிறேன். அவருடைய சொந்த மகள் அவங்க என்னச்சுன்னா முழுவதுமாக அவர்கள் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் அவர்கள் தீசிஸ் எழுதுவதற்காக என்னச்சுன்னா முயற்சி எடுத்தார்கள். அது நரிக்குறவர்கள் மத்தியில் அவர்கள் என்ன செய்தார்னா அதை பற்றி என்னச்சுன்னா அவர்கள் தீசிஸ் எழுதும் பொழுது அவர்களோடு இருக்கிற அந்த பாரம் அவர்களை அதிகமாய் பற்றி பிடித்த உடனே அவர்கள் இந்த தீசிஸ் எழுதுகிற முறையில் அவர்கள் செய்து முடித்த உடனே நரிக்குறவர்கள் மத்தியில் முழு நேரமாக நல்லா படித்த ஒரு தங்கச்சி அமைஸ்தோத்த குடும்பமாக நரிக்குறவர்கள் அப்படி என்னச்சுன்னா இருக்கிற ஆட்கள் மத்தியில் ஊழியம் செய்ய தங்களை டெடிகேட் பண்ணி அவர்கள் என்னச்சுன்னா அப்படி செய்யலாம். அவங்களுடைய சாட்சியெல்லாம் கேட்கும் பொழுது உண்மையிலே நமக்கு ஒரு பெரிய என்னச்சுன்னா பாரம் எல்லாருக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கிறது என்பதை அது மூலமாக நாம் கண்டுகொள்ளலாம். அதை சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்னென்னா அந்த தங்கச்சி தீசிஸ் எழுதுறதுக்காக போகும்பொழுது அவர்களை போய் என்னச்சுன்னா என்கொயரி பண்ண போனாங்களாம். அப்போ சார் நீங்களாம் எங்கள் வீட்டில் இருப்பீங்களா, நீங்களாம் எங்கள் வீட்டில் உள்ள சாப்பிடுவீங்களான்னு சொல்லி உடனே என்னச்சுன்னா அந்த வீட்டில் உட்காந்து அவங்க கொடுத்த என்னச்சுன்னா அந்த பானை அந்த என்னச்சுன்னா புளிச்ச கஞ்சை அங்கே இருக்கிற என்னச்சுன்னா அந்த கருவாடை அவங்க சாப்பிட்டு அவங்க கூட என்னச்சுன்னா பழக்கமாகி அவங்களோடு கூட என்னச்சுன்னா இணைந்து அங்கேயே ஊழியம் செஞ்சு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அநேகரை ஆண்டுடைய சபைக்கு கொண்டு வந்தார்கள்.
அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தோடு ஊழியம் செய்கிற ஒரு தேவ என்ன மனுஷர் அமைத்தோத்தர் ஒரு குடும்பத்தில் என்ன தன்னுடைய மகளை அதற்காகவே கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் நம்மோடு கூட இருப்பது நமக்கு பெரிய பாக்கியம், பெரிய சந்தோஷம். இன்றைக்கு அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த தேவனுடைய பாரம், தேவனுடைய என்ன தரிசனம், தேவன் அவர்கள் கொடுத்திருக்கிற அந்த என்ன பாரத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த பாரமாக மாற்ற கர்த்தர் இன்றைக்கு அவர்களை நம்ம மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் அருமையான பாஸ்டர் அவர்களை கரங்களை தட்டி நம்ம உற்சாகத்தோடு நம்ம வரவேற்கலாம். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு இருக்கிற ஒரு பெரிய சந்தோஷம், நம்ம இங்கே எத்தனை பேர் கூடி வருகிறோமோ என்பதை விட நம் நடுவில் வருகிறவர் தேவாதி தேவன். ஹல்லேலூயா. தேவன் நம்மிடத்தில் வருவது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய கிருபை பாக்கியம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் மண். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நம்ம எல்லாரும் மண் தான். சொல்கிறதுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. சொல்கிறதுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. மனுஷனை கர்த்தர் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனை ஆண்டவர் எப்படி பார்க்குறார்? மண். ஒருவேளை களிமண்ணாக இருக்கலாம், ஒருவேளை செம்மண்ணாக இருக்கலாம், ஒருவேளை கரிசை காட்டு மண்ணாக இருக்கலாம், கலர் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் எல்லோரும் யார் தான்? சத்தமாக சொல்ல விரும்புகிறவங்க சொல்லுவோம். பாஸ்டர் எடுத்தோடனே இப்படி போட்டு உடைக்கல. பாஸ்டர், ஆண்டவர் மனுஷனை பார்க்கிற விதம், அவன் மண்ணாக இருக்கிறான். மண்ணானவனைத்தான் தம்முடைய மகிமையினால் நிரப்புகிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். மண்ணான வச்சு தம்முடைய மகத்துவம் என்னதென்று காண்பிக்க விரும்புகிறார். ஈவன் தோ வி ஆர் அன்வொர்த்தி பர்சன்ஸ், நாம் தகுதி என்று சொல்வதற்கு நம்மிடத்தில் ஒன்றும் இல்லாதிருந்தும் மகிமையின் ஆண்டவர் நமக்குள் வந்து உலாவி வாசம் பண்ணி நம்மில் வெளிப்படுகிற கிருபையே அலாதியானது. கைகள் உயர்த்தி அல்லேலூயா சொல்கிறீங்களா? என்ன புரிஞ்சவங்களா? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் என்னில் வந்து வாசம் பண்ணி என்னில் மூலமாய் வெளிப்படுவதே அது பெரிய இறக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. நான் என்று சொல்வதற்கு, நாம் என்று சொல்வதற்கு, என் திறமை என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. எல்லாமே அவர் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவராலே பிறப்பிக்கப்பட்டோம், அவராலே உயிரோடு இருக்கிறோம். இன்னும் நம்முடைய காலங்கள் அவர் கையில் இருக்கிறது. இன்னும் நம்முடைய வரைபடம் அவர் கையில் இருக்கிறது. இந்த ரெண்டை ஒத்துக்கொள்கிறவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னமும் என் காலங்கள் கர்த்தர் கையில் இருக்கிறது. இன்னமும் என்னுடைய வரைபடம் அவர் கையில் இருக்கிறது. அல்லேலூயா. அவர், நான் என் சபையில் சொல்லுவேன் அடிக்கடி, என்னை தாயின் கருவிலை உருவாக்கும் போது என்ன ஆசையாக நின்று உருவாக்கினாரோ அதே ஆசையாக இன்னைக்கு என் பக்கத்தில் நின்றுக்கிட்டே இருக்கிறார். சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் அவரை அறியாதிருந்த நாட்களில் என்மேல் ஆசையாக என் கருவை உண்டாக்க அவர் நின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே ஆண்டவர் இன்னைக்கும் இருக்கிறார். என்ன நிலைமையில அதே ஆசையில் நிற்கிறார். என்ன திட்டத்துக்காக என்னை உண்டாக்கினாரோ அதே திட்டத்தில் நான் நிலைநிறுத்துவதற்காக இன்னைக்கு என்னோடு போராடி கொண்டே இருக்கிறார். கைகள் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இடையில பயன்படுத்தின காரியங்கள், பயன்படுத்தின மனிதர்கள் ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம், தாய் இல்லாமல் இருக்கலாம், தகப்பன் இல்லாமல் இருக்கலாம், துணையாளர் இல்லாமல் இருக்கலாம், இல்லாட்டா அது இல்லை, எனக்கு இது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை என்று இருக்கலாம். ஆனால் படைத்த தேவன் இன்னமும் இருக்கிறார். கைகள் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வாய்ப்பை தந்த தேவனுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அதுபோல் பாஸ்டர் அவர்களுக்கு, குடும்பத்திற்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். உங்களை எல்லாரும் பார்ப்பது சந்தோஷமாக இருக்கிறது. இன்றைக்கு இதே நேரத்தில் என்னுடைய ஆராதனையை நான் நினைக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. இந்த நேரத்தில் என் ஒய்ஃப் பேசிக்கிட்டு இருப்பாங்க, பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க என்னுடைய ஆலயத்தில். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. எங்களுக்கு காலையில் 6 மணிக்கு ஆராதனை, அது 8:30 மணி வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் 10 மணிக்கு ஆராதனை இருக்கிறது. என்னுடைய மகனும் என்னுடைய மனைவியும் தான் இன்றைக்கு ஆராதனை நடத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஜனங்களுக்கு என் சபையே இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய திட்டத்தில் என்னை இங்கே கொண்டு வந்தார் என்று விசுவாசித்து நான் அவரையே மகிமைப்படுத்துகிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா.
இந்த மிஷன் டிபார்ட்மெண்ட்டை குறித்து சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கடவுளுடைய வார்த்தையை பிரசங்கிக்க விரும்புகிறேன். மிஷினை குறித்த உள்ள விவரம், இன்றைக்கி மிஷின் சண்டையாக இருக்கிறதுனால நீங்கள் எல்லாரும் இதை அறிந்தால் நல்லது என்று நினைத்து இதை நான் இன்னும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தமிழ்நாட்டில் இருக்கிற அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைகள் 2000க்கு அதிகமான சபைகள் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 78 செக்ஷன் இருக்கிறது. தமிழ்நாட்டை 78 செக்ஷனாக பிரித்திருக்கிறார்கள். இந்த 78 செக்ஷனும் சேர்ந்து முழு இந்தியாவையும் சந்திப்பது என்கிற எண்ணம் இருக்கிறது. 78 செக்ஷனும் சேர்ந்து முழு இந்தியாவை. இப்போ முதல்ல நம்முடைய இந்தியாவை 2ஆக பிரித்திருக்கிறார்கள். நம்முடைய தமிழ்நாடு நிர்வாகம், தமிழ்நாடு ஏஜி சபை நிர்வாகம் நம்முடைய முழு இந்தியாவை ஈஸியாக இன்னும் நிறைய சந்திப்பதற்காக 2ஆக பிரித்திருக்கிறார்கள். வடமேற்கு வடகிழக்கு, புரிந்து கொள்வதற்காக பேசுகிறேன். வடமேற்கு என்றும் வடகிழக்கு என்றும் மேலிருந்து கீழாக 2ஆக பிரித்திருக்கிறார்கள். ஜம்முலிருந்து கர்நாடகா வரைக்கும் வடமேற்கு, ஜம்முலிருந்து கர்நாடகா வரைக்கும் வடமேற்கு. அதே போல் அருணாச்சல பிரதேசத்திலிருந்து ஆந்திரா வரைக்கும் வடகிழக்கு, வடகிழக்கு. இந்த விதமாய் மேலிருந்து கீழாக 2ஆக பிரித்திருக்கிறார்கள். வடமேற்குக்கு 13 மாநிலங்கள் இருக்கிறது, கோவா உட்பட 13 மாநிலங்கள் இருக்கு. இந்த வடமேற்குக்காக தமிழ்நாட்டில் 38 செக்ஷன் இருக்கிறது. 38 செக்ஷனை இங்கிட்டும் 38 செக்ஷனை அங்கிட்டும் பிரித்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி முழு இந்தியாவை நாம் செய்ய வேண்டிய செயலை செய்வதற்கு உற்சாகப்படுத்துவதற்காக பிரிக்கப்பட்டிருக்கிறது. கைகள் உயர்த்தி அளவில் சொல்லுங்கள். வடமேற்கு வடகிழக்கு இதெல்லாம் சொல்லுவோமா? நான் டீச் பண்ணலை, ஆனாலும் புரிய வைக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. நம்முடைய இந்தியாவின் மிஷன் ஊழியம், ஏஜி மிஷன் ஊழியம் வடமேற்கென்றும் வடகிழக்கு என்றும் இருக்கிறது. வடமேற்கில் 13 மாநிலங்கள் இருக்கிறது. அதை 38 செக்ஷன் தாங்க வேண்டியது இருக்கிறது. நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்று சொன்னால் 38 செக்ஷனை 3 செக்ஷன் ஒரு ஸ்டேட்டை கவனித்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி பிரிச்சிருக்கிறோம். 3 செக்ஷன் ஒரு ஸ்டேட், 3 செக்ஷன் ஒரு ஸ்டேட் என்று சொல்லி நாங்கள் பிரித்திருக்கிறோம். அதில் திருப்பூர் மண்டலம் ஒரு மாநிலத்தை பொறுப்பெடுக்க நினைக்கிறது. 3 மண்டலங்கள் ஒரு மாநிலம், 3 மண்டலங்கள் ஒரு மாநிலம். அதுபோல் திருப்பூர் மண்டலம் ஒரு மாநிலம். அது என்ன மாநிலம்னா உத்தரப்பிரதேஷ். சொல்லுங்கள், யூபி, உத்தரப்பிரதேஷ். இங்கே போடப்பட்டிருக்கிறது உடைய கணங்களுக்கு முன்பாக காண்பிக்கப்படுகிற உத்தரப்பிரதேசம்தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மாநிலம். உங்களுடைய இருதயம் காலையில் எந்திரிக்கும் போது ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு முறையாவது ஆண்டவரே அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தேவனுடைய ராஜ்யம் பலமாய் வருவதா? வேறு ஒன்றுமே சொல்ல வேண்டாம். தேவனுடைய ராஜ்யம் பலமாய் வருவதா? ஆமாம், தேவனுடைய ராஜ்யம் இந்த நாட்கள் பலமாய் வந்தே தீர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். have to come before the Christ should become. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசு மத்திய ஆகாயத்தில் வருவதற்கு முன்பதாக தேவனுடைய ராஜ்யம் உத்தரப்பிரதேசத்தில் வந்தே தீர வேண்டும். நீங்கள் இதுக்காக உண்மையாகவே பாரம் எடுத்து தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு போகிற வழியில் திடீர்னு நினைப்பு வந்தால் கூட இருதயத்தில் இந்த வார்த்தையை சொல்லலை. இது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறதுக்கு பரலோகம் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிற இயேசுன்னு சொன்னாலே ரெக்கார்ட் பட்டன் ஆன் ஆயிடுச்சு, பரலோகத்தில் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அதுக்கு ஆண்டவர் நீதியின் பலனை தந்தே தீர்வார். கையை உயர்த்தலையில் சொல்லுங்களே. இங்கே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க, வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க, ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கான்னு நம்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இவங்க ரெக்கார்ட் பண்ணால் எதை ரெக்கார்ட் பண்ணுவாங்க? முகத்தை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இன்னும் அதிகமாக நான் பேசுகிறத என்ன செய்வாங்க? ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஆனால் பரலோகம் இன்றைக்கி நம்ம எல்லோரையும் ரெக்கார்ட் பண்ணுது. இவங்க ரெக்கார்ட் பண்ணுறது என்னத்தை இப்போ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரியா? ஆனால் பரலோகம் என்ன ரெக்கார்ட் பண்ணுது? என்ன மட்டும் இல்லை, உட்கார்ந்துருக்கிறவங்க எல்லாரையும் பரலோகத்தின் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்கள். பரலோகம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம்? நம்ம ரெக்கார்ட் பண்ண முடிஞ்ச அளவு தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம்.
ஆனால் அவர் நம்முடைய இருதயத்தின் எண்ணத்தையும் ஏக்கத்தையும் பெருமூச்சுகளையும் கூட அவர் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். கைகள் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள. நம்ம என்ன நினைக்கிறோங்கிறத கூட ஆண்டவர் ரெக்கார்ட் பண்ணுகிறார். நம்முடைய வாயிலே வார்த்தை மட்டுமல்ல, நம்முடைய இருதயத்தின் ஏக்கத்தை எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அவர் நீதியின் பலனை வருஷிக்கிற நல்ல தகப்பன். கைகள் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நாம் ஆராதிக்கிற தகப்பன் நல்ல தகப்பன். ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் நல்ல தேவன். ஆமென். அதனால எனக்கு பெரிய சந்தோஷம். எப்பெல்லாம் இயேசுன்னு வர்றேனோ அப்பெல்லாம் பரலோகம் என்னை பார்க்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவன் எனக்கு பதில் அளிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. மனுஷன் பதில் அளிக்கிறானோ அளிக்கலையோ அவர் பதில் அளித்தே தீர்வார். காரணம் அவர் நீதியை சரி கட்டுகிற தேவன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேடுகிறவருக்கும் தேடாதவர்களுக்கும் பலன் கொடுக்கிறார். அதே நேரத்தில் தேடுகிறவர்களுக்கு நீதியை செய்தே ஆவார். தேடாமலே நிறைய விஷயத்தை கர்த்தர் தர்றார், அது உண்மை. ஆனால் தேடும் போது அது செஞ்சே தீருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெபிக்காமலே நிறைய நன்மைகள் நடக்குது, நன்மைகள் கிடைக்குது, உண்மை. ஆனால் ஜெபிக்கும் போது அந்த அக்கௌண்ட்டை கிளியர் பண்ணாமல் இருக்கவே விட மாட்டார். நம்பாமல் இருக்கும்போது நிறைய விஷயங்களை கர்த்தர் தருகிறார். அதே நேரத்தில் நம்பிட்டா அதுக்குரிய அக்கௌண்ட்டை கர்த்தர் செட்டில் பண்ணாமல் இருக்க போகிறதே கிடையாது. கைகள் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அவருக்குள் படுகிற பிரயாசம் விருதாவா ஈராது. ஆமாம். கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம், சத்தமாக சொல்கிறீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமாம். இந்த மிஷன் சண்டைகளே வந்திருக்கிற அருமையான சகோதரி சகோதரியே, இந்த தாயை இந்த இடத்துக்கு வந்திருக்கிற அருமையான சபை மக்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்முடைய தேசத்தின் நம்முடைய நாட்களில் தேவ ராஜ்யம் வருவதாக, தேவ ராஜ்யம் வருவதாக. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுங்க. தேவ ராஜ்யத்தை பார்க்கணும், தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதை பார்க்கணும், வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதை பார்க்கணும். நம்மை கொண்டு ஆண்டவர் எதுக்காக வச்சாரோ அதை நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. நம்மளை பிறக்க வச்சது அவர் தான். உயிரோட வச்சிருக்கிறதும் உண்மையா? உண்மையா? உண்மைதானா? நீங்கள் உயிரோடு இருக்கிறது அவரால் தானா? என்ன வச்சு நான் சொல்கிறேன். போன அக்டோபர் மாதம் ஒரு பெரிய ஆக்சிடென்ட். நான் தான் ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தேன். தப்பி பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஒரு டேங்கர் லாரி அடித்த போது எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வெளியே வந்தேன். பின்னாடி என் ஒய்ஃபு என் பகலும் வந்தாங்க. நான் தான் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தேன். பெரிய ஆபத்து. அந்த காரை பார்த்துருந்தா யாரும் உயிரோடு இருப்பாங்கன்னு நினைக்க முடியாது. டேங்கர் லாரி ஓடிச்சு இருந்தவன் திரும்பி வந்து இந்த டிரைவர் எங்கேன்னாரு. டிரைவர் தான் முன்னாடி போய் அந்த டேங்கர் லாரியை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காருன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பெரிய 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 ஆச்சரியம். அப்போ நினச்சி பார்த்தேன், இன்னும் உயிரோடு வச்சுருக்காருன்னா இன்னும் எதையோ எதிர்பார்க்குறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களே. சின்ன சின்ன ஆக்சிடெண்ட்டில் எத்தனையோ பேர் உயிர் இல்லாமல் போயிடுறாங்க. பெரிய ஆபத்திலையும் கர்த்தர் நம்மை வச்சிருக்காருன்னா இன்னும் கர்த்தர் நம்மிடத்தில் ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறார். God is expecting something more from me. That's why He keeps me. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இன்னும் ஏதோ ஒன்றை என்னிடத்தில் எதிர்பார்த்து தான் இன்னும் உயிரோடு வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அக்டோபர் மாதம் நடந்தது. ஜனவரி மாதம் 17ஆம் தேதி அதே போல் ராத்திரி 11:30 மணிக்கு நான் தான் ட்ரைவ் பண்ணேன். பின்னாடி என் ஒய்ஃபு என் பையனும் வந்தாங்க. ராத்திரி 11:30 மணிக்கு ஜல்லிக்கட்டு மாடு, எங்கள் ஊரில் ஜல்லிக்கட்டு ஃபேமஸ், இன்றைக்கி ஜல்லிக்கட்டு விட்டுருந்தாங்க. நைட்டு 11:30 மாடு வந்து உள்ளே விழுந்து கண்ணாடி ஃபுல்லாக அவுட்டு, ஃப்ரண்ட் ஃபுல்லாக அவுட்டு, பயங்கர சேதம். அப்போ ஒரு எஸ்ஐ சொன்னார், நீங்கள் இவ்வளவா பாதுகாக்கப்பட்டதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். அந்த மாடு இறந்துருச்சு. அந்த மாடு மட்டும் உயிரோடு இருந்து கொம்பில் தூக்கி விட்டால் உங்கள் 3 பேருடைய நிலைமை என்ன ஆகிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்கள் தேவன் தான் உங்களை என்ன செஞ்சார். உங்கள் கடவுள் அவர் உங்கள் கடவுள் தான் உங்களை காப்பாற்றினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. முதல் ஆக்சிடெண்ட்டில் ஒரு டாக்டர் சொன்னார், என் பையனை பார்த்து சொல்லும்போது, நீங்கள் இப்படி வந்ததுக்காக சந்தோஷப்படுங்க தம்பி, 3 பேர் இறந்துருந்தா என்ன ஆகிருக்கும், 3 பேரில் ஒருத்தர் இறந்துருந்தால் என்ன ஆகிருக்கும், இல்லை 3 பேருமே ஆக்சிடெண்ட்டில் கை கால் முறிஞ்சு அடியாகி ஆஸ்பத்திரியில் இருந்தால் நாங்கள் உங்களை பார்க்க வந்தால் எப்படி இருந்திருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
2 பெரிய ஆபத்திலிருந்து கர்த்தர் காப்பாற்றினார் என்று சொல்லும்போது இன்னும் தேவன் ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் என்ன வச்சு உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். நம்முடைய நாட்கள் சும்மா சாதாரணமாய் வரலைங்க. நம்முடைய ஆயுசு நாட்கள் ஏதோ ரொட்டீனாக வர்றதுக்காக வரல. ஆண்டவர் இன்னமும் நம்மை நம்பி இருக்கிறார். இன்னும் நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். God is expecting something from us. ஆண்டவர் எல்லாம் கொடுக்கிறார், ஆனால் இன்னும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. 2 வசனத்தை இன்றைக்கு காலை வேளையில் உங்களோடு கூட பகிர்ந்துக்குள்ள என் மனதுக்கு வந்தது. அதை உங்களோடு பேச விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் 36 வசனம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 36 வசனம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. ஓட்டத்தை அழிவை கண்டான்கிறத விட ஓட்டத்தை முடித்தான் என்பதுதான் கரெக்டான வார்த்தை. அல்லேலூயா. இந்த பூமியில் இல்லாமல் போனான், அழிவை கண்டான்னா பூமியில் இல்லாமல் போனான், அவ்வளவுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தாவீதை குறித்து சொல்லியிருக்கிறது, தன் நாட்களில். தாவீது யாருடைய நாட்களில்? தன் நாட்களில், அவனுடைய நாட்களில். இன்றைக்கி நான் உங்களோடு பேச விரும்புகிற ஒரே ஒரு வார்த்தை அதுதான். இன் மை லைஃப் டைம், இன் மை லைஃப் டைம், என்னுடைய ஜீவிய நாட்களில், நான் உயிரோடு இருக்கிற நாட்களில், நீங்கள் உயிரோடு இருக்கிற நாட்களில் என்ன செய்ய போகிறோம்? அல்லேலூயா. ஆண்டவர் உயிர் கொடுத்துருக்காரே, இன்னும் உயிரோட வச்சிருக்காரு. இன்னும் நம்மகிட்ட வச்சிருக்கிற உயிருக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கே, அது எதுக்காக என்பதை விளங்கி அதை செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உயிரோட இருக்கும் போதே செஞ்சு முடிக்க வேண்டியதை செஞ்சு முடிச்சிடணும். ஆமாம். செத்த பிறகு எதையும் செய்ய முடியவே முடியாது. ஆவி பிரிஞ்ச பிறகு அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சேன். செத்த பிறகு எதையும் செய்யவே முடியாது. ஒரு டெத்து வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ என்னோட ஆண்டவர் பேசின வார்த்தை அது, நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் நீ நன்மை செய்ய முடியும். உன் நாட்கள் முடியும், ஆனால் அதுக்கப்புறம் யாருக்கும் என்ன செய்ய முடியாது? நன்மை செய்யவோ முடியவே முடியாது. உன் உயிர் இருக்கிற வரைக்கும் தான் நீ எனக்காக செயல்பட முடியுமே தவிர, உயிர் போன பிறகு எதையும் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. 2வது ஆண்டவர் எனக்கு அந்த டெத் வீட்டில் சொன்னது, யாருக்கு செய்யணும்னு நீ நினைக்கிறையோ அவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் செய்ய முடியும். டு whom you want to help, நீ யாருக்கு உதவி செய்யணும்னு நீ ஆசைப்படுறியோ அவங்க உயிரோட இருக்க வரைக்கும் தான் நீ என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். 3வது ஆண்டவர் சொன்னார், அந்த டெத் வீட்டில் உனக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் போது மட்டும்தான் செய்ய முடியும். நீயும் உயிரோடு இருப்ப, அவங்களும் உயிரோடு இருப்பாங்க. ஆனால் உனக்கு சந்தர்ப்பம், வாய்ப்பு கொடுக்கப்படும் போது அது மட்டும்தான் செய்ய முடியும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்னோட பேசின ஒன்று, 3 இப்படி இருக்கிறதுனால எதையும் நீ மிஸ் பண்ணிடாத. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. உன் லைஃப்பை என்ன செய்யாத? உன் நாட்களை மிஸ் பண்ணிடாத. உனக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாத. நான் என் பைபிளில் எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறேன். லைஃப் இஸ் a great opportunity to live for God. அல்லேலூயா. லைஃப் இஸ் a great opportunity. வாழ்க்கை தாங்க ஒரு பெரிய அற்புதமான வாய்ப்பு. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நான் உயிரோடு இருக்கும்போது தான் கர்த்தருக்காக எதையாவது செய்ய முடியும். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. உன்னை 5 வயசில் இருக்கட்டும், 50 வயசில் இருக்கட்டும், 100 வயசாக இருக்கட்டும், 80 வயசாக இருக்கட்டும், உங்கள் வயசு எதுவோ கர்த்தர் உங்களை உயிரோடு இருக்கிற வைக்கிற போது மட்டும்தான் நான் ஆண்டவருக்காக எதையாவது செய்ய முடியுமே தவிர, மரித்த பிறகு எதையும் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. ஓடும் போதே சரியாய் ஓட கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா சொல்லுங்களேன். உடைந்த பாத்திரம் என்று உதறி தள்ளாதவர், நான் உடைந்த பாத்திரம் என்று உதறி தள்ளாதவர், உருவாக்கும் தேவன்
உயிருள்ளவர், உண்மை உள்ளவர். உருவாக்கும் தேவன் உயிருள்ளவர், உண்மை உள்ளவர். உடைந்த பாத்திரம் என்று உதறி தள்ளாதவர், உடைந்த பாத்திரம் என்று உதறி தள்ளாதவர். உருவாக்கும் தேவன் உயிருள்ளவர், உண்மை உள்ளவர். உருவாக்கும் தேவன் உயிருள்ளவர், உண்மை உள்ளவர். ஒரு சமயம் ரொம்ப நொந்து போய் வெந்து போய் உடைஞ்சு போயிருந்த நேரம் அது. இனி வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லை. இனி நம்ம வச்சு என்ன செய்ய போகிறோங்கிற ஊழிய பாதையில் நொறுக்கப்பட்ட ஒரு நேரம் அது. இனி அவ்வளவுதான், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை என்று நினைச்ச ஒரு நேரத்தில் தான் கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டு பாடின தந்த பாடல் தான் இது. உடைந்த பாத்திரம் என்று அவர் ஒருபோது உதறி தள்ளுவதில்லை. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம ஒரு பாத்திரம் உடைஞ்சு போச்சுன்னா என்ன செய்வோம்? ஓரங்கட்டிடுவோம், தூக்கி எரிஞ்சிருவோம், அவ்வளோதான். இதுக்கு மேலே அதை வச்சு என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஆனால் உங்களையும் என்னையும் உடைக்கப்படுகிற நேரம் தான் உருவாக்குகிற நேரம். கைகளை உயர்த்தாலையில சொல்லுங்க. உடைக்கப்படுகிற நேரம் தான் உருவாக்கப்படுகிற சரியான நேரம். கைகளை உயர்த்தாலையில சொல்லுங்க. சில சமயம் கர்த்தர் நம்ம உடைக்கத்தான் செய்கிறார். சில சமயம் கர்த்தர் நம்மளோட பல உடசலுக்கு அனுப்புகிறார், அனுமதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எதுக்குன்னா நம்மளை உருவாக்குவதற்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. உடைக்கப்படுகிற விஷயத்தை பற்றி நிறைய இருக்கிறது. அதில் ஒன்று மட்டும்தான் சொல்ல விரும்புகிறேன். அது உருவாக்குற நேரம் அது. அல்லேலூயா. உருவாக்கும் தேவன் உயிருள்ளவர், உண்மை உள்ளவர். உன்னை உருவாக்குகிற தேவன் அவர் இன்னும் உயிரோட தான் இருக்கிறாரு. அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. யார் என்ன இருந்தாலும் என்ன சூழ்நிலை ஆனாலும் உன்னை உண்டாக்கினவ மறுபடியும் அந்த வரைபடத்தில் உன்னை கொண்டு போய் நிப்பாட்டுறதுக்கு ஆசையாக பக்கத்தில் நின்று கொண்டே இருக்கிற. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. யார் இருந்தாலும் எது இல்லைன்னு சொன்னாலும் உண்டாக்கின தேவன் தாயின் கற்பத்தில் உருவாக்கும் போது என்ன ஆர்வத்தோடு படைச்சாரோ அதே ஆர்வத்தோட அந்த வரைபடத்தில் நம்மை மேட்ச் பண்ணுவதற்காக இன்னும் நம்மோடு கூட இருந்து போராடி கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகவே தாவீது தன் காலத்தில், தாவீது யாருடைய காலத்தில்? தன் காலத்தில். நமக்கு முன்னாடி ஓடினவங்க எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க. இயேசு கிறிஸ்து தன் காலத்தில் ஓடி முடித்த எத்தனையோ பரிசுத்தவர் முற்பிதாக்கள் ஓடினார்கள். இப்போ இட்ஸ் அவர் டைம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இட்ஸ் அவர் டைம். எத்தனை பேர் என்னோட ஆமென் சொல்லுங்க? இது எனக்கு தேவன் தந்த நாட்கள். கைகள் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வாலிபால், அதுபோல் ஃபுட்பால், அதுபோல் கிரிக்கெட் கேம்ஸை யோசித்து பாருங்கள். கோர்ட்டில் ஃபுட்பாலில் சொல்லுவாங்க, பால் ஓன் கோர்ட்டில் இருக்குது, பால் எங்கே இருக்குது? ஓன் எல்லையில் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பால் ஓன் காலுக்கு கீழே இருக்குது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொரு கேமையும் யோசித்து பாருங்கள். அந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் உங்கள் கையில் இருக்கும். அந்த உங்கள் கையில் இருக்கிற நேரத்தில் சரியாக செயல்பட்டுட்டா சாதிச்சிடலாம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். அது இதுன்னு சொல்லி சோர்ந்து போனோம்னா, அது இதுன்னு சொல்லி நம்ம பலவிதமான காரியத்தை சொன்னோம்னா சாதிக்க வேண்டியது சாதிக்காமலே போய்விடுவோம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. பால் இஸ் இன் யுவர் கோர்ட். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு காலங்களை கொடுத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. பாஸ்டர், இந்த காலத்தில் என்ன பாஸ்டர் செய்ய போகிறேன்? போன 2 நாளைக்கு முன்னாடி எங்கள் சபையில் இருக்க ஒருத்தவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நல்லா சம்பாதிக்கிற நேரமெல்லாம் நான் வாரி அழைச்சேன், அப்போல்லாம் இயேசுக்கிட்ட வரல, சர்ச்சுக்கு நான் தெரியாமல் போச்சு பாஸ்டர். நான் உலக காரியத்துக்கு வாரி அழைச்சி இப்போது சம்பாத்தியம் இல்லாத நேரத்தில் இப்போ வந்துட்டேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா என்கிட்ட தேம்பி அழுதாங்க. கவலைப்படாதீங்க, இப்பயும் உங்கள் வாஞ்சியை கர்த்தர் பார்க்குறாரு. கைகள் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா.
பல நாட்களை, பல நேரங்களை, பல வாய்ப்புகளை, பல சூழ்நிலைகளை இழந்திருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு நான் சொல்றேன், இப்ப கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபையை பெற்றுக்கொண்டு எழும்புகிற காலங்களை கர்த்தர் தருவாராக. ஆமா, நேற்று வரை இல்லாட்டாலும் பரவாயில்ல, இன்றைக்கு கர்த்தருக்கு மகிமை. ஆமா, எத்தனை பேர் என்னோட ஆமேன்னு சொல்லுங்க. நேற்று வரை இல்லாமல் போனாலும் பரவாயில்லை. நான் அதை சரின்னு சொல்லலை, ஒத்துக்கல, ஆகிலும் பரவாயில்லைன்னு சொல்றேன். இன்னைக்கு கூட எந்திரி, கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப கூட எழும்ப. கர்த்தர் மீதம் உள்ள நாட்கள் எல்லாம் சொச்ச மிச்சமெல்லாம் கர்த்தருக்காக மகிமையா எழும்புவதற்கு கர்த்தர் உதவி செய்வாரே. ஆமென், அல்லேலூயா. தாவீதை பற்றி சொல்லிக்க, தன் காலத்தில், தாவீது தன் கால, இன் இஸ் லைஃப் டைம், இன் இஸ் லைஃப் டைம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செமையானதை செய்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். தாவீது தன் காலத்தில் செயல்பட்டான். அவன் தன் காலத்தில் செயல்பட்ட காரியம் என்ன என்று சொல்லி விளக்கும் போது இந்த 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்லியிருக்கிறது, தாவீது உரியாவின் சங்கதி தவிர, அந்த ஒரு இடத்துல தப்பு செய்தானே தவிர மற்ற எந்த விஷயத்திலையும் அவன் உயிரோடு இருந்த நாட்கள் எல்லாம் விலகாமல் கர்த்தருடைய செம்மையானதை செய்தான். நாம ஒரே ஒரு விழுகையை தவிர அவனுடைய வாய்ஸ் நாட்கள் முழுவதும் தேவனுக்கு பிரியமானதை செய்தான். கைகள் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. விழுந்து போங்கிறதுக்காக நான் இதை பிரசங்கம் பண்ணலை. ஒருவேளை விழுந்திருந்தாலும் நீ எந்திரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். கைகள் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. விழுகையை நான் என்கரேஜ் பண்ணலை, நீ தவறு செய்வதை நான் என்கரேஜ் பண்ணலை, நீ கீழே விழுகிறதை நான் என்கரேஜ் பண்ணலை. ஆகிலும் நான் சொல்லுகிறேன், நீதிமான் 7 முறை விழுந்தாலும் என்ன செய்வா? எழுந்திருப்பான். கைகள் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க எந்திரிக்க வேண்டும், எந்திரிக்க வைக்கணுங்கிறதுக்காக நிற்கிறேன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நாம் எல்லாரும் எந்திரிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஒரு விஷயத்தில் தவறினான், அதுவும் நீதி உண்டாக பப்ளிக்கா அறிக்கையிட்டான். கைகள் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு நீதி உண்டாக, தனக்கு நீதி உண்டாக அல்ல, கர்த்தருக்கு நீதி உண்டாக அதை பப்ளிக்காய் அறிக்கை எழுதி 51ஆம் சங்கீதத்தை எழுதி வைத்தான். அவன் காலத்தில் அறிக்கை செய்தது மட்டுமல்ல, பின்வரும் தலைமுறைக்கும் தேவனுக்கு நீதி உண்டாக 51ஆம் சங்கீதத்தை எழுதி வைத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தான் செய்ததை நியாயப்படுத்தவில்லை, தான் செய்த அயோக்கியத்தை அயோக்கியம் என்றே சொன்னான், பாவத்தை பாவம் என்றே சொன்னான், துணிகரத்தை துணிகரம் என்றே சொன்னான், தப்புனே சொன்னான். இன்னைக்கு பெந்தேகோஸ்தே ஆவிக்குரிய வட்டாரங்களில் தவறுகளை என்ன சொல்லுங்க? பலவீனம் சொல்றாங்க. பலவீனம் கிடையாது, தப்பு தான். கையை உயர்த்தாலே சொல்லுங்க. பாவம் பாவம் தான், கருப்பு தான், சிகப்பு தான், பச்சை தான், வெள்ளை தான். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் மாற்றி பேசுகிற உலகம், இன்னைக்கு மாற்றி பேசுகிற உலகம். கர்த்தர் பார்வை தான். கைகள் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எல்லாரும் தேவனுக்கு முன்பாக போய் நிற்க போகிறோம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. என் காலத்தை குறித்து கர்த்தர் என் கிட்ட கணக்கு கேட்பார். ஆமாம், இங்கே வந்திருக்கிற உங்கள் காலத்தை குறித்த கணக்கை கர்த்தர் என்கிட்ட கேட்க மாட்டார், உங்ககிட்ட தான் கேட்பார். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற ஆள்கிட்ட கணக்கு கேட்க மாட்டார், ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட முறையில் அக்கௌண்டை கர்த்தர் கேட்பார். ஆமென், அல்லேலூயா. அப்படி ஒரு நாள் ஆண்டவரை சந்திக்க வரும்போது தாவீதை போல நம்முடைய இருதயம் சுத்தமாக்கப்படுவதாக. ஒரு தடவை விழுந்தோம், அதிலே கிடக்கல, அந்த குற்ற உணர்வுலே இருக்கல, அதை சரி செய்து விட்டு அவனுடைய இருதயமோ ஏங்க வேண்டியதுக்கு நேராக இயங்கியது. அல்லேலூயா. தாவீது பொருத்தனை பண்ணினான். என்ன பொருத்தனை பண்ணா? கர்த்தருக்கு ஒரு வாசஸ்தலத்தை காணும் வரைக்கும் என் கண்கள் எனக்கு படுக்கையாக கட்டில் மேல் ஏறுவதில்லை, கண்களுக்கு என்ன செய்வதில்லை? நித்திரை வரவிடுவதில்லை. பொருத்தனை பண்ணானா தெரியுமா? பொருத்தனை பண்ணானா? அவன் சொன்னான், எவ்வளவோ நிலையில கர்த்தர் என்னை உயர்த்தி வச்சுட்டீங்க ஆண்டவரே,
நான் இந்த தப்பு செஞ்சிட்டேன், ஆனால் எனக்கு ஒரு வாஞ்சை இருக்கிற, ஒரு ஆசை இருக்கு. நான் அரண்மனையில் இருக்கிற தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி திரைச்சீலைக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. உன்னதமானவருக்கு நான் ஒரு வாசஸ்தலத்தை காணும் வரைக்கும் என் கண்களுக்கு நித்திரை வரவிடுவதில்லை, என் படுக்கையாய் கட்டில் மேல் ஏறுவதில்லை என்று பொருத்தனை பண்ணினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்ன அர்த்தம்? நான் ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும், அதுக்காக எல்லாத்தையும் சவகரித்தான். ஆண்டவர் அக்செப்ட் பண்ணாரா? என்னங்க சொல்ல மாட்டீங்க? அப்போ ஆலயத்தை கட்டுறதை அக்செப்ட் இல்லையா? ஆலயத்தை கட்டுறதை அக்செப்ட் இல்லையா? தாவீது ஆலயம் கட்ட விரும்பினான், கர்த்தர் அக்செப்ட் பண்ணல, ரைட்டு. இப்போ ஆலயம் கட்டுறது விருப்பம் இல்லையா? ஆலயம் கட்டுறது விருப்பம்தான். ஆனால் நீ இரத்தம் தோய்ந்த கை உடையவன். ஆனால் உன் ஆசையை நான் நிராகரிக்கவில்லை, உன் மகனை வச்சு அந்த ஆசையை நிறைவேற்றுவேன். கைகள் உயர்த்தால சொல்ல. நீ இரத்தம் தோய்ந்த கை. எதனால? உரியாவின் சங்கதியில் இரத்தம் தோய்ந்த கை. யாருடைய சங்கதியில்? அந்த ஒரு இரத்தம் தோய்ந்த கை. மற்ற யுத்தமெல்லாம் பண்ணான், கோழியத்தெல்லாம் விட்டான், அதெல்லாம் ரத்தம் சிந்தினா, அதெல்லாம் ஆண்டவர் சொல்லலை, அதெல்லாம் சொல்லலை. எந்த ரத்தத்தை சிந்தினா? உன்னை நம்பி வந்தான்ப்பா, அவன் மனைவி அடைகிறதுக்காக நீ அவனை என்ன கொலை செஞ்சு நடுவில் விட்டு சாகடிச்சப்பா, அந்த ரத்தத்தை நான் நினைக்கிறேன்ப்பா. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்கிறேன். அவன் ஆத்துமாவை நான் நினைக்கிறேன், அதனால ஐ ஓன் அலோ டு பில்ட் மை ஹவுஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனால் அதே நேரத்தில் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி தன் மகனாகிய சாலமோனுக்கு தேவன் கிருபை கொடுத்து அந்த ஆலயத்தை கட்டி முடித்தான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ நான் சொல்லி முடிக்கிறேன். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரத்தில் அந்த ஒன்றை தவிர மற்றபடி வாழ்நாள் முழுவதும் உயிரோடு இருந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் பார்வைக்கு செம்மையானதை செய்தார். அல்லேலூயா. இப்போ நான் கடைசியை முடிக்க விரும்புகிறேன். மிஷினரி ஊழியத்தை பற்றியே பேசுவோம். இன்னைக்கு மிஷின் சண்டைங்கிறதுனால மிஷினரி ஊழியம் என்ன? ஏதோ போட்டிருக்கிற ரோட்டில் போகிறதெல்லாம் மிஷினரி ஊழியம். மேடு, காடு, பள்ளம், இதுவரைக்கும் பாதை இல்லாத இடத்தில் ஒரு பாதை உண்டாக்குறோம் பார்த்தீங்களா, அதுதாங்க மிஷினரி ஊழியம். கையை தலையில் சொல்ல. நம்ம போக முடியாத இடத்துக்கு ஒருவர் போகிறார்கள், நாம் சந்திக்க முடியாத நபர்களை ஒருவர் போய் சந்திக்கிறார். நம்ம செய்ய முடியாத, யாரும் போக்காத, ஒருத்தர் கூட ஒரு நாள் கூட அறியாத ஒரு ஆளுக்கிட்ட போய் போகிறாங்களே, அந்த தடம் வைக்கிறாங்களே, அடிச்சுவடுகளை வைக்கிறாங்களே, பாதையை உண்டாக்குறாங்களே, ரோடை உண்டாக்குறாங்களே, அதுதான் மிஷினரி பயணம். கைகளை உயர்த்தாலே சொல்லுங்கள். அல்லேலூயா. சரி, இப்போ சொந்த வீடு வச்சுருக்கிறவங்களா அல்லையில் கையை உயர்த்தி காட்டுங்க. சொந்த வீடு எனக்கு இந்த ஊரில் இருக்குன்னு சொல்கிறவங்க. பூமியில் சொந்த வீடு இருக்குது. சும்மா நான் ஒன்றும் எழுதி வாங்க மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்ததை சந்தோஷமாக நினைக்கலாமே. சரி, நான் சொந்த வீடு கட்டினேன்னா யாருக்கு பயன்படும்? சொல்ல மாட்டேங்களா? எனக்கு பயன்படும், எனக்கு என் குடும்பத்துக்கு பயன்படும், எனக்கு அப்புறம் என் பிள்ளைகளுக்கு பயன்படும். ஆலயம் கட்டினால் ஆலயத்தை கட்டினால் பல ஆயிரம் குடும்பங்களுக்கு பயன்படும். நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்காக பேசுகிறேன். சொந்த வீடு கட்டினா என் குடும்பத்துக்கு பயன்படும். நான் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டினேன்னா 1000 குடும்பங்களுக்கு பயன்படும். அல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. சொந்த வீடை கட்டுறது நான் தப்பு சொல்லலை, உங்கள் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறது நான் தப்பு சொல்லலை. ஆனால் அதை விட ஒரு படி மேலாய் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். சாகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆலயத்தை கட்டணும். சொல்லுங்கள். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அப்படி ஒரு பாரத்தோடு ஜெபம் பண்ணு. ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். தாவீது ஜெபம் பண்ணினா கர்த்தர் அவனை கொண்டு இல்லாட்டாலும் அவன் பிள்ளையை கொண்டு வாய்க்க பண்ணினார். கையை உயர்த்த அல்லேலூயா சொல்லுங்களேன். வாஞ்சிக்க வேண்டியது நம்முடைய காரியம், செய்ய வைக்கிறது கர்த்தருடைய காரியம். கையை உயர்த்த அல்லேலூயா சொல்லுங்களேன். சாகிறதுக்கு முன்னாடி, பிஃபோர் மை டெத்,
ஒரு நாள் ஆண்டவர் என்னோட பேசினார். நீ சாகிறதுக்கு முன்னாடி என்னென்ன செய்ய விரும்புகிற எழுதினார். எனக்கு அந்த வார்த்தை கேட்ட உடனே சரின்னு உட்காந்து எழுதினேன். நிறைய விஷயம் எழுதினேன். சாகிறதுக்கு முன்னாடி என்னென்ன செய்ய விரும்புகிறேன்னு எழுதினேன். அதில் ஒன்று, சாகிறதுக்கு முன்னாடி இந்த பைபிளை மொழிபெயர்ப்பதுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் ஆண்டவரே. என் லைஃப் பீரியடில், என் லைஃப் டைமில் சாகிறதுக்கு முன்னாடி மொழிபெயர்ப்பில் எதையாவது ஒன்று செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு எழுதியிருந்தேன். ஒரு தடவை மிசோரம் என்கிற இடத்துக்கு போயிருந்தோம் ஊழியத்துக்காக, மிஷின் ஊழியத்துக்காக. எதிர்பார்க்காத இடத்துல ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணுகிறவரை பார்த்தேன். டிரான்ஸ்லேஷன் பண்ணுகிறவர், பைபிள் டிரான்ஸ்லேஷன். அப்போ மட்டு என்கிற லாங்குவேஜில் மத்தேயு, மார்க், லூக்கா அந்த 3 சுவிசேஷத்தை டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னார். சந்தோஷம். இப்போ அப்பொழுது அடுத்த லூக்கா முடித்து யோவானுக்கு வந்திருக்கிறேன்னு சொன்னார். அப்போ எனக்கு டிரான்ஸ்லேஷன் சொன்னோன்னே அன்னைக்கு எழுதி வச்சது ஞாபகம் வந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்றைக்கோ ஒரு நாள் எழுதி வச்சது அன்னைக்கு பளிச்சுன்னு ஞாபகம். ஆஹா, இவன் நம்ம நினைக்கிறத செய்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கான்ப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி தான் செய்கிறாங்கன்னு விசாரிச்சா சொல்ல அப்படியே பொங்கிக்கிட்டே இருந்தது. ஆண்டவரே ஆண்டவரே, அவருக்கு அந்த கிருபை கொடுத்துருக்குறீங்க, எனக்கு அந்த கிருபை இல்லையா ஆண்டவரே. சொல்லி முடித்த பிறகு சரி நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டபோது எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்னார். சரி கண்டிப்பாக ஜெபம் பண்ணுறேன். அந்த லாங்குவேஜ் பேர் மட்டு. அது எங்கே இருக்கிறாங்கன்னா மிசோராமில் பார்டரில் இருக்கிறாங்க அந்த குறிப்பிட்ட ஜனங்கள், மொழி பேசுகிறவங்க. சரி அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இந்த சீக்கிரம் இந்த டிரான்ஸ்லேஷன் முடிகிறதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சரி ஜெபம் பண்ணுறோன்ட்டேன். அப்புறம் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் பாஸ்டர், இந்த மட்டு என்கிற லாங்குவேஜில் இது வரைக்கும் கிறிஸ்தவ பாடல் புஸ்தகமே இல்லை, அவங்க வச்சு படிக்கிறதுக்கு பாடல் புஸ்தகமே இல்லை. ஆனால் நான் இப்போது என் டைப்பில் என்ன செஞ்சுருக்கிறேன், நான் அந்த எழுத்தெல்லாம் ரெடி பண்ணி அதெல்லாம் ரெடி பண்ணி புக்காக நான் டைப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆனால் பிரிண்ட் பண்ணுறதுக்கு காசு இல்லை. அதனால் சீக்கிரம் நடக்கிறதுக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்னார். எனக்கு அடித்தது பம்பர் பரிசு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் ஒன்றுமே கவலைப்படாமல் அதை ஃபோட்டோ காப்பியை எனக்கு அனுப்பி வைங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த எழுத்தை பார்க்குற மிஸ்டேக்கெல்லாம் பார்க்க எனக்கு தெரியாது, நீங்கள் ஃபோட்டோ காப்பியை அனுப்பிங்க. எங்கள் ஊரில் சிவகாசின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே நாங்கள் பிரிண்ட் கொடுத்து உங்களுக்கு புக்காக என்ன செய்கிறேன் அனுப்பித்தாரேன்னு சொல்லி கர்த்தருடைய கிருபையினால் முதல் முறையாக மட்டு என்கிற லாங்குவேஜில் 500 பாடல் புஸ்தகங்களை அனுப்பி கொடுக்க கர்த்தர் உதவி செய்கிறார். கைகள் உயர்த்தாலே சொல்லுங்களேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த மட்டு லாங்குவேஜுடைய எழுத்து எனக்கு தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் அந்த மற்ற லாங்குவேஜுடைய அர்த்தங்கள் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறது. என்னைக்கோ ஒரு நாள் எழுதினவைகளுக்கு கர்த்தர் ஒரு பதிலை நம் நாட்களில் தருகிறாரு. இன்றைக்கி நான் உங்களை வச்சுட்டு போக விரும்புகிறேன். நாட்களில், உங்கள் நாட்களில், இந்த மிஷன் சண்டைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நான் வைத்து விட்டு போக விரும்புகிற ஒரே ஒரு காரணம், இன் யுவர் லைஃப் டைம், இன் யுவர் லைஃப் டைம். நீங்கள் உயிர் புரியறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர் என்ன பாஸ்டர் இப்படி பேசுகிறீங்க, தப்பு என்ன இருக்குது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட ஒத்துக்கிறீங்க? ஆமாம். உயிர் பயமாக இருக்கா? சொல்கிறதுக்கே பயமாக இருக்கோ? அதை நினச்சி பார்க்கவே பயமாக இருக்கோ? அல்லேலூயா. என் ஆவி என்னை விட்டு பிரியும் வரை நான் கர்த்தர் மேலில் நம்பிக்கையாக இருப்பேன். யோபு சொன்னான், என் ஆவி என்னை விட்டு பிரியும் வரை நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அவ்வளோ தெளிவாக இருந்ததுனால அவன் சாதிச்சான். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. தெளிவாக இருக்கிறவங்க தான் சாதிக்க முடியும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. பயப்படுறவங்க சாதிக்கவே முடியாது. தெளிவாக இருக்கிறவங்க, துணிஞ்சவங்க தான் கர்த்தருக்காக எதையாவது சாதிக்க முடியும். பயப்படுறவே யுத்த களத்தில் நிற்க முடியாது. சத்துருக்களை பார்த்து முகமுகமாய் பேச முடியாது. தெளிவடைகிறவன் தான், தைரியசாலி தான், துணிஞ்சவன் தான் கர்த்தருக்கு எதையாவது சாதிக்கலாம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த மிஷன் சண்டையில் உங்களை எழுப்ப விரும்புகிறேன். உங்கள் நாட்கள், உங்கள் அப்பா நாட்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்கள் அண்ணன் நாட்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்கள் பாஸ்டர் நாட்கள் இருக்கட்டும், உங்கள் முன்னாடி ஓடின பரிசுத்தவான்கள் நாட்கள், அவங்கெல்லாம் அவங்க காலகட்டத்தில் கரெக்டாக ஓடிட்டாங்க. என் லைஃப் பீரியடில் நான் எதையாவது கர்த்தருக்காக செய்யணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்கள். மிஷனரிக்கு நாம் கொடுக்குற காணிக்கை, நம் மாதம் கொடுக்குற காணிக்கை, நாம் போக முடியாத இடத்தில் இருக்கிறவர்கள் நின்று ஊழியம் செய்வதற்கு உதவியாக இருக்கும். நீங்கள் 3 மிஷனரிகளை தாங்கிறதுக்காக சந்தோஷம். இன்னும் 7 மிஷனரிகளை எழுப்புவதற்காக நீங்கள் லக்கு வச்சிருக்கிற சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு பணமும் பல ஊழியர்கள்
நாம் போய் நிற்க முடியாத இடத்துல அவங்க நின்று செய்கிறதுக்கு உதவியாக இருக்கிறது என்பதை மறந்து போகாது. 5000 ரூபாய் பெருசாக அவங்களுக்கு சாதிக்க போகிறது இல்லை, ஆனால் 5000 ரூபாய் அவங்களுக்கு ஏதோ ஒரு அளவுக்கு உதவியாக இருக்கும். கைகளை உயர்த்தாலையில சொல்ல 5000 ரூபாய் நாம் செலுத்துகிற 5000 ரூபாய் அவங்களுடைய முழு தேவைகள் முழுவதும் சந்திக்க போகிறது இல்லை. ஆகிலும் ஓரளவு ஏதோ ஒரு சின்ன அளவிலையாவது அவங்க தொடர்ந்து நிற்பதற்கு உதவியாக இருக்கும். ஆமாம். 1 ஜெபம், 2வது அவர்களுக்கு மாத உதவி, 3வது நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்கள் அவங்கள போய் பார்த்து அவங்களோட இருந்து 2 நாள் 3 நாள் தங்கியிருந்து அவங்களோட ஊழியம் செஞ்சுட்டு வாங்களேன். அவங்க இருந்து என்ன சந்தோஷப்படும் தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்ன விசாரிக்கிறதுக்கு கூட ஒரு ஆள் வந்திருக்காங்கய்யா அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷமாக கர்த்தருக்கு ஊழியம் செய்வார்கள். கைகள் உயர்த்தாலையில சொல்லுங்கள். அதனால் சாகிறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டியவைகள், மிஷின் பயணம் போயிட்டு வாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. கல்யாணம், காது குத்து, சடங்கு, வீடு கிரக பிரவேசம், தமிழ்நாட்டில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம், ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறோம், ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஊழியத்திற்காக ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவோமே, சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துறதுக்காக போய் ஒரு ஊழியக்காரங்களோட 4 நாள் இருந்துட்டு 2 நாள் இருந்துட்டு அவங்க கொடுக்குற சாப்பாடு, அவங்க இருக்கிற கஷ்டத்தை பார்த்துட்டு அவங்களோட இருந்துட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் எவ்வளோ சந்தோஷமாக தைரியமாக 10 வருஷம் ஊழியம் செய்வான். கை உயர்த்தாலையில் சொல்கிறேன். நீங்கள் ஒரு தடவை போயிட்டு வர்றது அவனுக்கு 10 தடவை 10 வருஷம் நின்று தாக்க பிடிக்கும். கைகள் உயர்த்தாலையில் சொல்லுங்களேன். அதனால் இது வரைக்கும் நீங்கள் மிஷினரி பிரயாணம் போகாமல் இருந்தால் உங்கள் பாஸ்டர்கிட்ட கேளுங்க, நான் அவர்கிட்ட சொல்கிறேன், உங்கள் பாஸ்டரோட நீங்கள் மிஷினரி பிரயாணம் போயிட்டு வாங்க. அல்லேலூயா. எதுக்கோ செலவழிக்கிறோம். நான் சொல்கிறேன், மனம் திறந்து பேசுகிறேன், எதுக்கோ செலவழிக்கிறோம். இப்படி போனால் சில ஊழியர்கள் அவர்கள் ஊழியத்தில் இன்னும் பிரகாசிக்க வாய்ப்பு இருக்கும். ஆமாம். 3வது தேவைகள் வரும்போது அவளுடைய தேவைகளை சந்திக்க இடம் வாங்கி கொடுப்பது, கட்டணம் கட்டி கொடுப்பது, 2 வீலர் வாங்கி கொடுப்பது என்பதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ கூட கரண்ட் தேவை என்று ஒன்று இருக்கிறது. அதை யூபியில் கரண்ட் தேவை என்று சொல்லி கடைசியாக ஒன்று அனுப்பியிருப்பாங்க, பாஸ்டர் அனுப்பியிருப்பாங்க. அதை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஒரு இடத்துல இடம் வாங்குவதற்கு இப்போ அவசர தேவை இருக்கிறது. அந்த தேவைக்காக நீங்கள் ஜெபிக்கவும் கேட்கிறேன். வாய்ப்பு இருக்குமானால் நீங்கள் உங்கள் பாஸ்டரோடு பேசி நீங்கள் முதலீடு செய்யுங்கள். கைகள் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாரணாசி என்கிற இடத்தில் ஒரு ஜெபக்கோபுரம் நம்முடைய ஏஜி சபை மூலமாக ப்ரேயர் சேர்ந்து ஜெபிக்கிற ஒரு இதை கொண்டு வர பிரயாசப்ப ஒரு பாஸ்டர் பண்ணுறாங்க. அவர் சென்னையிலேருந்து போனவர், வாரணாசியில் இருக்கிறார். கல்யாணகுமார் என்கிற பாஸ்டர், அவர்கள் அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறார். அவருக்கும் தேவை இருக்கிறது. இந்த 2ஐயும் குறித்து உங்களுக்கு போடுவதற்கு நாங்கள் ஒழுங்கு செய்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவைகளெல்லாம் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, கடைசியாக சொல்லி முடிச்சிட்றேன். டிரான்ஸ்லேஷனுக்கு ஏதாவது செய்யுங்க. என்ன டிரான்ஸ்லேஷன்? பைபிள் டிரான்ஸ்லேஷனுக்கு ஏதாவது செய்வோமாக. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்கள்? நம்முடைய தமிழ் மொழிக்காக எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? இந்த பைபிள் கிடைச்ச விதம் தெரியுமா? இந்த பைபிள் உங்கள் கையில் கிடச்சிருக்கிற விதம் தெரியுமா? சீகன் பால் கையர் என்கிற ஒரு மனிதர் தமிழ் மக்களுக்காக இதே தரங்கம்பாடி வந்து தமிழை எழுத்த பழகி, அவர் அச்சு இயந்திரத்தில் தமிழ் எழுத்தை உருவாக்கி அவர் பிரிண்ட் பண்ணி நம்ம கையில் சொத்தாக வச்சுட்டு போயிட்டார். அந்த ஒரு மனுஷன் செய்த செயலுடைய கிரயம்தான் இன்றைக்கு கோடிக்கணக்கான தமிழ் மக்களை வாழ வைக்கிற பொக்கிஷமாக இது இருக்கிறது. ஆமாம். அந்த ஒரு மனுஷன் செய்த கிரயம் இன்றைக்கு நம்மை வாழ வைக்கிற பொக்கிஷம் நம் கையில் கிடைத்திருக்கு. எங்கேயோ பிறந்த மனுஷன் தமிழ் மக்கள் மேலே, தமிழ் மொழியின் மேலே ஆசை வச்சு செஞ்ச கிரயம்தான் இன்னைக்கு இது வாழ வைக்குது. கையை உயர்த்தலையிலே சொல்லுங்கள். இன்றைக்கி நம் காலத்தில் 1600 மொழிக்கு அதிகமாக இந்தியாவில் இருக்கிறது. இன்னும் டிரான்ஸ்லேட் பண்ணாமல் இருக்கிற 1600 மொழிகளுக்கு மேலாக இன்னும் இந்தியாவில் மொழிகள் பைபிளே இல்லை. அதுக்காக நாங்கள் நம்முடைய மிஷன் டிபார்ட்மெண்ட் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், பிரயாசப்பட்டிருக்கிறோம். இந்த வருஷம் எப்படியாவது ஒரு டிரான்ஸ்லேஷன் செய்யணும்னு சொல்லி நாங்கள் முயற்சி எடுத்துருக்கிறோம். கைகள் உயர்த்தாலையிலே சொல்லுங்களேன். ஒரு புதிய ஏற்பாட்டு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு மட்டும் 5 to 7 வருஷம் ஆகுது. 5 to 7 வருஷம் ஆகுது ஒரு புதிய ஏற்பாடு அளவு மட்டும் டிரான்ஸ்லேட் பண்ணுவதற்கு.
அதுக்காக செய்யப்பட வேண்டிய தொகை எப்படின்னா, ஒரு வசனம் டிரான்ஸ்லேட் பண்ணுவதற்கு 300 ரூபாய் தேவைப்படுகிறது. ஒரு வசனம் இன்னொரு மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணுவதற்கு குறைந்தது 300 ரூபாய் செலவு தேவைப்படுகிறது. அப்படி ஆட்களை வச்சு பல டைம் வச்சு 7 வருஷமாக பண்ணி அப்படி வந்தால் தான் புதிய ஏற்பாடே கையில் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சீகன் பால் கையர் நமக்காக பட்ட கரையம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அவர் கொடுத்த அஸ்திபாரம் தான். அவர் போட்ட ரோட்டில் தான் நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம். மிஷின் ஊழியம்ங்கிறது காடு மேடு பாதை இல்லாத இடத்தில் பாதை போடுவது, ரோடு போடுவது. கை உயர்த்தாலையில் சொல்லுங்கள். சரி, இப்போ நான் சொல்கிறேன், போட்டிருக்கிற ரோட்டில் போக பிரயாசப்பட விரும்புகிறீங்களா? பாதையே இல்லாத இடத்துல ரோடு போட விரும்புகிறீங்களா? ஆமாம். உங்களுக்கு 2 சான்ஸ் கொடுக்க விரும்புகிறேன். ஏற்கனவே போடப்பட்ட ரோட்டில் பயணம் பண்ண விரும்புகிறீர்களா? இல்லாவிட்டால் பாதையே இல்லாத இடத்தில் அடிச்சுவடுகளை வைக்க நான் விரும்புகிறேன் என்று விரும்புகிறீர்களா? அல்லேலூயா. நீங்கள் வைக்கிற அடிச்சுவடு யாராவது பின்பற்றி வருவதற்கு 1000 தலைமுறைக்கு அது ஆசீர்வாதமாகி மாறுவதாக. மறுபடியும் சொல்லுகிறேன், எனக்கு வீடு கட்டினா என் குடும்பத்துக்கு தான் பயன்படும். ஆலயம் கட்டினா 1000 குடும்பங்களுக்கு பயன்படும். ஆனால் மொழிபெயர்ப்பு செய்தேன்னா 1000 தலைமுறைகளுக்கு பயன்படும். 1000 தலைமுறைகளுக்கு பயன்படும். இதுக்கெல்லாம் ரொம்ப எஃபர்ட் இருக்குது. இதுக்கெல்லாம் கரையம் இருக்கிறது. நாம் கொடுக்குற கிரயத்துக்கெல்லாம் கர்த்தர் வேல்யூ தருவார். நான் வாஞ்சித்தோமானால் கர்த்தர் வாய்ப்பை தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? நான் வாஞ்சித்தால் கர்த்தர் வாய்ப்பை தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? நீங்கள் வாஞ்சித்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? வாய்ப்பை தருவார். ஏன்னா எல்லாமே தருகிறது யார் தான்? கர்த்தர் தான். அல்லேலூயா. எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? அடிச்சுவடுகளை வைத்து விட்டு போக எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? 3 வார்த்தையை சொல்லி முடிச்சிடுறேன். நான் ஆசீர்வதிக்கப்படுவது, நான் பலருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவது, நான் அடிச்சுவடுகளை வைப்பது. 3 காரியத்தை சொல்லுகிறேன். நான் ஆசீர்வதிக்கப்படுவது, நான் ஆசீர்வாதமாய் வாழ்வது, நான் பிறருக்கு அடிச்சுவடுகளை வைத்து விட்டு போவது. 3க்கு வித்தியாசமான அனுபவங்கள் இருக்கிறது. 3க்கு வித்தியாசமான கிரயங்கள் இருக்கிறது. நாம் எதை தெரிஞ்சு கொள்கிறோமோ அதில் கர்த்தர் நம்மை வாழ வைப்பார். இன் மை லைஃப் டைம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுடைய காலம் முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல அடிச்சுவடை வச்சுட்டு போயிடணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? நான் ஆசீர்வதிக்கப்படணுங்கிறது சந்தோஷம்தான். நாம் பலருக்கு கொஞ்சம் பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணுங்கிறது சந்தோஷம்தான். ஆனால் பல 1000 தலைமுறைக்கு அடிச்சுவடுகளை வைக்க கர்த்தர் கிருபை தருவாராக. என் இருதயமெல்லாம் ஏக்கமெல்லாம் அதில் தான் நின்று கொண்டு இருக்கிறது. எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து நின்று ஜெபிக்க விரும்புகிறீங்க? எந்திர்த்து நின்று ஜெபிக்க விரும்புகிறீங்க? எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிக்கலாமா? ஆண்டவர் அடிச்சுவடுகளை வைக்கிற கிருபைகளை கர்த்தர் தருவாராக. தாவீது தன் நாட்களில் தேவ சித்தத்தின்படி செய்து நித்திரை அடைந்து அழிவை கண்டார். உரியாவின் சங்கதியை தவிர அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் கர்த்தரிட்ட எல்லா காரியத்தையும் செய்து கர்த்தருக்கு செம்மையானதை செய்தார். உங்கள் லைஃப் பீரியடில், உங்கள் லைஃப் டைமில் நீங்கள் என்ன செய்கிறீங்க? தம்பி, வாலிபனே, வாலிப வாழ்க்கையில் என்ன செய்கிறார்? அம்மா, உங்கள் லைஃப் பீரியடில் என்ன செய்கிறீங்க? எது உங்களோடு வரப்போகுது? நீங்கள் செய்த செயலை கர்த்தர் உங்களோடு வர வைக்க போகிறார். எல்லாரும் தனித்தனியாக அக்கௌண்ட்டு கொடுக்க போகிறோம். ஆண்டவர்கிட்ட கணக்கு கொடுக்க போகிற ஒரு நேரம் வரும்போது நீ என்ன செய்தாய் அதுக்குரிய அவார்டை கர்த்தர் தரப்போகிறார். உங்கள் கைகள் தளராதிருப்பதாக, உங்களுடைய இருதயம் சோர்ந்து போகாதிருப்பதாக, உங்கள் கால்கள் முழங்கால்கள் தளராதிருப்பதாக. ஆண்டவருக்காக சாகிறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டியது செஞ்சு முடிக்க கர்த்தர் கிருபை தருவாரா? நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களோ தெரியாது. இந்த வார்த்தையை நான் சொல்கிறதுனால நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ தெரியாது. ஆனால் நான் இப்படி எனக்காக ஜெபிக்கணும். நான் சாகிறதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் செய்யணும். ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு வாய்ப்பு தாங்க ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ண விரும்புகிறவங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் ஆசீர்வதிக்கப்படணுங்கிறது ஒரு பக்கம், நான் ஆசீர்வாதமாக இருக்கிறோங்கிறது இன்னொரு பக்கம். நான் அடிச்சுவடுகளை வைக்க வேண்டுமே ஆண்டவரே. கர்த்தர் இந்த சபைக்கு அந்த
கிருபையை தருவாராக. பாஸ்டர் அலெக்ஸ் குடும்பத்திற்கு அந்த கிருபைகளை கர்த்தர் தருவாராக. இங்கே கூடி வந்திருக்கிற சபை மக்களாய் உங்களுக்கு அந்த கிருபைகளை கர்த்தர் தருவாராக. உங்கள் லைஃப் பீரியடில், உங்கள் லைஃப் டைமில் கர்த்தர் சாதித்து பிடிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. நாளைக்கு நடக்கிறது நமக்கு தெரியாது, நாளைக்கு இருப்போமா என்று தெரியாது. இயேசு சொன்னார், இன்றைக்கும் நாளைக்கும் நாளும் மறுதினமும் என் ஓட்டத்தை நான் முடிப்பேன் என்று இயேசு தன் ஓட்டத்தை குறித்து தெளிவு இருந்தது. இன்றைக்கும் நாளைக்கும் நாளும் மறுதினமும் என்று இருந்தது. நான் உங்கள்கிட்ட இப்படி சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் அனுமதிச்ச இந்த மாதம் முழுவதும், ரெண்டாவது கர்த்தர் அனுமதிச்சா இந்த அடுத்த இதே போல அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் வர வரைக்கும் 1 இயர் பீரியட், ஒருவேளை கர்த்தர் அனுமதித்தால் அடுத்து பின்வரும் நாட்களில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா என்ற 3 விதத்தில் தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வாராக. இந்த 1 மாதம் எனக்கு கொடுப்பீரானா, இந்த 1 மாதம் நான் உமக்காக இன்னென்ன காரியங்களை செய்வேன். இல்லாவிட்டால் அடுத்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் என்னை உயிரோடு வச்சிருந்தா அந்த 1 இயர் பீரியடில் நான் இதை உமக்காக செய்வேன் ஆண்டவரே. கர்த்தர் அனுமதித்தால் இன்னும் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பாரானா, நான் இன்னும் இப்படி கர்த்தருக்கு செய்வேன் என்று தீர்மானம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தேவாவியானவர் நம்மோடு கூட இருப்பாராக. ஹல்லேலூயா. ரகமா சந்தர பலபரமா கதர பலமா. ஜெபம் பண்றீங்களா தம்பி? ஜெபம் பண்றியாமா? மகளே ஜெபம் பண்றியா? உனக்கு இருக்கிறதே வச்சல்ல, உன் வாஞ்சே கர்த்தர் விரும்பி கர்த்தர் வாய்ப்புகளை தருவார். நீ வாஞ்சித்தால் கர்த்தர் வாய்ப்பை தருவார். நீ மிஷனரிக்கு உதவி செய்யணும் நீ விரும்பினால் வாஞ்சித்தால் கர்த்தர் அதுக்குரிய ஏதுக்களை உனக்கு தருவார். நீ மிஷனரிக்கு நீ கொடுக்கணும்னு நினைச்சேன்னா கர்த்தர் அதுக்கு வாய்ப்பை தருவார். ஹல்லேலூயா. நீ மிஷனரிக்கு போகணும்னு நினைச்சேன்னா கர்த்தர் உனக்கு போக வைப்பா. மிஷனரி பயணமாய் போகணும்னு சொன்னா கர்த்தர் போக வைப்பா. உன் பிள்ளைகளை மிஷனரிக்கு அனுப்ப வேண்டும் என்று நீ விரும்பினா கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவா. தாவீது விரும்பினா கர்த்தர் அதை வாய்க்க பண்ணினா. தாவீது ஆலயத்தை கட்ட விரும்பினா அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினா. உன் விருப்பத்தை கர்த்தர் பார்க்கிறார், உன் ஆசையை கர்த்தர் பார்க்கிறார், உன் ஏக்கத்தை பார்க்கிறார். கர்த்தர் உன் நாட்களில் நிறைவேற்ற வேண்டிய காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் பலன் தருவார். நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. என் குடும்பம் இப்படி இருக்கிறது, என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறது, என் பொருளாதாரம் இப்படி இருக்கிறது, நானா என் வயசு இப்படி ஆயிப்போச்சு, என் வயசு முடிஞ்சு போச்சு, வீடு போன்னு சொல்லுது, காடு வான்னு சொல்லுது. இந்த நாட்களை நான் என்ன மாசம் செய்ய போறேன்? யாருக்கு தெரியும்? ஓ விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு வாய்ப்புகளை தருவா. ஓ வாஞ்சைகளை நிறைவேற்றுவதற்கு காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவா. தாவீது விரும்பினதை கர்த்தர் வாய்க்க பண்ணினாரே. நல்ல கைதட்டை கர்த்தரை துதிப்போமாக. ஓ நாட்கள் முடிகிறதுக்கு முன்னாலே, நாட்கள் முடிகிறதுக்கு முன்னாலே, ஹல்லேலூயா, நாட்கள் முடியும் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, நான் உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. ஓ தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீர். கர்த்தர் தானே உன்னை தேர்ந்தெடுத்தார். கர்த்தர் இன்னும் உயிரோட வச்சிருக்காரே. ஓ என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. உம்மை சேவிப்பேனே, உம்மை சேவிப்பேனே, உம்மை சேவிப்பேனே, இன்னும் உம்மை சேவிப்பேனே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை,
என் சுவாச ஒளியும் வரை உம்மையே சேவிப்பேனே, உம்மையே சேவிப்பேனே, உம்மை பின்பற்றுவே, உம்மை பின்பற்றுவே, இயேசுவே உம்மை பின்பற்றுவே, உம்மை பின்பற்றுவே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாச ஒளியும் வரை உம்மையே பின்பற்றுவே, உம்மையே பின்பற்றுவே. கிரயம் கொடுத்திடுவே, கிரயம் கொடுத்திடுவே, கிரயம் கொடுத்திடுவே, கிரயம் கொடுத்திடுவே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாச ஒளியும் வரை கிரயம் கொடுத்திடுவே, கிரயம் கொடுத்திடுவே, கிரயம் கொடுத்திடுவே, கிரயம் கொடுத்திடுவே. கோதுமை மணி சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொண்டு வர, செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொண்டு வர. கர்த்தருக்காக இழக்கிற இழப்பெல்லாம் கர்த்தர் மகிமையாய் கொண்டு வருவார். நாம் இழக்கிற இழப்பு ஒன்று விருதாவாய் போகாது, நாம் இழக்கிற இழப்பு ஒன்று வீணாய் போகாது. தேவ ராஜ்யத்துக்கு இழக்கிற இழப்பு, தேவ நாமத்துக்கு இழக்கிற இழப்பு, சுவிசேஷத்துக்கு இழக்கிற இழப்பு, கர்த்தருடைய வார்த்தைக்கு இழக்கிற இழப்பு ஒன்றும் அது விருதாவாய் போகாது. ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதனால் உண்டாகிற பலனை அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவங்க லைஃப் டைமில் அதை செஞ்சு முடிச்சிட்டாங்க. வாட் அபவுட் மை செல்ஃப்? என் லைஃப் டைமில் நான் என்ன செய்கிறேன்? இன்றைக்கி ஒரே ஒரு கேள்வியை மட்டும் உங்களுக்கு வச்சு அனுப்ப விரும்புகிறேன். உங்கள் லைஃப் டைமில் நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க? இன்னும் என்ன செய்ய வாஞ்சிக்கிறீங்க? ஒரு வேளை இது வரைக்கும் செய்யாட்டாலும் பரவாயில்ல, இப்போ கூட நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இன்னும் உள்ள காலமெல்லாம் உமக்காக பயன்படுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை தாரும் ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்கப்படுவது மட்டும் இல்லை ஆண்டவரே, பலருக்கு ஆசீர்வாதமாய் வாழ்வது மட்டும் இல்லை ஆண்டவரே, பின்வரும் தலைமுறைக்கு நான் அடிச்சுவடுகளை வைக்கிற பாக்கியத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து ஜெபம் பண்ண விரும்புகிறீங்க? ஆண்டவர் 1000 குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாய் வைப்பாரா? உங்கள் வீடு கட்டினா உங்களுக்கு தான் ஆசீர்வாதம், உங்கள் பிள்ளைகளுக்கு அது நன்மை. ஆனால் சபையை கட்டினீங்கன்னா, ஆலயம் கட்டினீங்கன்னா 1000 குடும்பங்கள் வாழ்வார்கள், 1000 குடும்பங்கள் கர்த்தரை தேடுவார்கள், 1000 குடும்பங்களுக்கு அது மகிமையாக இருக்கும். அது மாத்திரமல்ல, நீ மொழிபெயர்ப்புக்காக நீ அர்ப்பணம் பண்ணுவாயார், யார் செய்ய முடியாத மிஷினரி பயணங்களை நீ செய்வாயார், யாரும் போக முடியாத காரியத்தை ஒரு லைஃப் டைமில் செய்ய தீர்மானிப்பாயாரா, அது 1000 தலைமுறைக்கு அடிச்சுவடுகளாகி மாறுவேன். கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரை இந்த ஏப்ரல் மாதம், ஆண்டவரை இந்த 2024 இந்த திருப்பூர் சபையில் கத்த தந்த இந்த ஆராதனைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரை. தாவீது தன் நாட்களில் செய்திருக்கிறானே, எங்கள் நாட்களில் செய்ய கிருபை தாரும் ஆண்டவர். எத்தனை பேர் சொல்றீங்க? வாஞ்சையும் அதுக்குரிய விருப்பத்தையும் அதுக்குரிய செய்கைகளை உண்டு பண்ணுகிற கர்த்தர் விருப்பங்களை உண்டு பண்ணுவாராக, செய்கைகளை உண்டு பண்ணுவாராக. நல்ல ஆண்டவரே, பரலோகத்தின் பிதாவே, இந்த சபைக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பாஸ்டர் அலெக்ஸுக்காக, அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இங்கே சபை மக்களுக்காக ஜெபிக்கிறேன், இன்றைக்கு ஆராதனையில் வந்தவர்களுக்காக ஜெபிக்கிறேன், இந்த ஊழியத்தில் தோள் கொடுத்து இருக்கிற எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சின்ன குழந்தையிலிருந்து பெரியவர் வரைக்கும் எல்லாரும் கரத்தில் கொடுக்கிறேன். இன் அவர் லைஃப் டைம், எங்களுடைய காலங்களில் எங்களுக்கு
கொடுக்கப்பட்ட ஜீவிய நாட்களில் உயிரோடு இருக்க வரைக்கும், எங்களுடைய சாவு வருவதற்கு முன்பு, மரணம் நேரிடுவதற்கு முன்பு கர்த்தர் கண்டு சாதிக்க கர்த்தர் நல்ல பொக்கிஷங்களை வைக்க கர்த்தர் எல்லாருக்கும் கிருபை தார ஆண்டவரே. எல்லாரும் ஓடட்டும், நாங்கள் எல்லாம் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தட்டும் ஆண்டவர். ஒரு பெரிய தாக்கத்தை, ஒரு பெரிய மாற்றத்தை எங்கள் இந்தியா தேசத்தில் நாங்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே. எங்கள் தலைமுறையில் பார்க்கட்டும் ஆண்டவரே. எங்கள் காலங்களில் நாங்கள் சாதிக்கட்டும் ஆண்டவரே. இந்த சபையை கர்த்தர் நீ பல மடங்கு ஆசீர்வதியும், ஆயிரமாய் ஒவ்வொருத்தரை ஆசீர்வதியும். இன்றிலிருந்து கர்த்தர் ஒரு பெரிய வித்தியாசத்தை தருவீராக. உடைய குடும்பங்களில் ஒரு வித்தியாசத்தை தருவீராக. உடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசங்களை தருவீராக. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசங்கள் வருவதாக. அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் உயர்த்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிற நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. இப்பொழுது கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யம், சமாதான சந்தோஷம் வழி நடத்தலும் இயேசுவின் வருகை வரைக்கும் நம்மோடு இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.